இருக்கிறாளே பார்வதி, என்னுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசைப்பட்டுச்சா. சரி சரி பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவளுடைய சொல்லுக்கிடங்கிற ஆட ஆரம்பிச்சப்பா. சரி ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அம்மா சும்மா தானே இருக்கணும். என்ன செஞ்சாங்க? கையை கொட்டி கலகலப்பட்டு சிரிக்க, கங்கைக்கு கோபம் வந்து பூமியில குதிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை அழிச்சிட்டாங்க. அழிச்சு போட்டுட்டாங்க. அப்பா கருடையாழ்வா, நீ இப்ப இங்க வந்தது ஒரு நல்ல காரியமாகத்தான் இருக்கு. அழிந்த உலகத்திலே உன் கண்ணுக்கு இந்த அழிந்த உலகத்திலே ஒரு ஏதோ தூஷம் திரும்போ ஒரு கட்டைய குத்தியோ எது கிடைச்சாலும் உன்னை கொண்டு வாங்க. ஓடிப்போ ஓடிப்போ. அப்படியாகட்டும் என்று வார்த்தைகாலை தனது செந்திலுமாய் கருடல் இங்கு வருகின்றார் பாருங்கள். பறந்து சுத்தி கருடை ஆழ்வார் பறந்து சுற்றி இந்த உலகத்தின் பரப்பை எல்லாம் தேடி பார்க்கும் போது அப்படியே தண்ணீர் எல்லாம் தேடி பார்க்கக்கூடிய சமயத்திலே சிந்தாமணி கடலிலே ஆமையா எங்க சிந்தாமணி கடலிலே ஆமா ஒரு சுரப்பாத்திரம் இருக்க கண்டார். அப்படியே பார்க்கிற லேசா அலையிலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஆமையா ஆகா இங்கே ஒரு பொருள் தெரிகிறது என்று சொல்லி அப்படி ஷர்ன்னு ஜெட் வந்து இறங்குற மாதிரி ராக்கெட்ல போற மாதிரி ஜெட் மாதிரி இறங்கி வந்து அந்த சுரைப்பாத்திரத்தை கால் நகத்தாலே கப்பிக்கொண்டு அப்படியே பறந்து வந்து மறுபடியும் அந்த கையை அது சிவனிடத்திலே கொண்டு அப்படி கொண்டு வைக்கின்றார். அப்பா சிவபெருமானே, இந்த அழிந்த உலகத்திலே அழியாத பொருளாக இந்த சுரைப்பாத்திரம் மட்டும் எனக்கு கிடைத்தது. அப்படியாகட்டுமே என்று அப்படியே என்னப்பா பாத்திரத்தை கையில வாங்கின செய்வாரு. பாத்திரத்தை கையில வாங்கினாங்க சாப்பாடு வாங்கிருப்பாரு. சாப்பாடு பாத்திரம் எல்லாம் பாத்திரத்துலயும் சாப்பாடு இருக்காதுல்ல. பாத்திரத்தை வாங்கினாங்க செயலுக்குள்ள போன வரிசையா கொடுப்பான் பாத்திரம். என்ன அந்த டயத்துக்கு ஒரு அலுமினி தட்டு கொடுப்பான். பால்வாடியில அப்படிதான் ஒரு அலுமினி தட்டு கையில கொடுத்து வரிசையா விட்டுருப்பான். ஓஹோ எங்க ஜெயிலுக்குள்ள. ஆமா சரி. அங்க ரெண்டு பேர் பரமாறாக்கி நிப்பாங்க. அனுபவம் பேசுற மாதிரியே இருக்கு. ஒருவன் சோறள்ளி வைப்பான், ஒருத்தன் குழம்பு ஓடுவான். நம்ம காணாதுன்னு கேட்டா பாத நீ செய்த வேலைக்கு ரொம்ப உழைக்கிய அங்க வந்து. ஆமா அனுபவம் பேசுற மாதிரியே இருக்கு. என்னைக்கு அது பாளையங்கோட்டை போயிட்டு வந்தீங்களா? பாளையங்கோட்டைக்குள்ள நிறைய பேர் இல்ல நாகர்கோவில் சப் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தீங்களா? ஜெயிலுக்குள்ள போகல, பாளையங்கோட்டை ஊருக்குள்ள நிறைய பேர். ஊருக்கு யாருதான் போகல. ஆமா ஆமா அப்படி அந்த மாதிரி வரிஞ்சு அப்படி உட்கார வைத்தார். அந்த பாத்திரத்தை சிவன் என்ன செய்கின்றார்? பாத்திரத்தை பார்க்கும் போது பாத்திரமோ ஒன்று அறைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஓடு ஓர் அறையை வள்ளுவரோ ஒரு அறையை திருமகலமாக விட்டிருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே இருக்கின்றார்கள். அடேங்கப்பா. அப்ப பார்த்து கேக்குற என்ன கேக்குறாரு? அப்பா ஐயா தாங்கள் இருவேரும் யார் எதற்காக பாத்திரத்துக்குள்ள? ஐயா என்னுடைய பெயர் வள்ளுவன். என்ன வள்ளுவர்? வள்ளுவன் என் பெயர். சரி. இது என் மக திருமக. அம்மா யாரு? திருமக. உனக்கு பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லையா ஐயா? என் வீட்டுக்காரி கொஞ்சம் கலரா. அப்படியா? சரி சரி.
அது கேரளா பிகர். அந்த பிள்ளை வந்து அவ அம்மா மாதிரி. இந்த பிள்ளை இந்த பிள்ளை சரி, அதனால அப்படி இருக்கு. இது ஏன் மக, அதனால பாரு என்ன, நான் ஒரு பெரிய விவசாயிங்க. விவசாயி வயல்ல உழுது 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 நல்ல விவசாயம் பண்ணுவேன். சண்டாள பயல, நீ வீட்லயாவது உளுந்திருக்கணும். வயல்ல உளுந்து உளுந்து இப்படி காலை தேய்ச்சி தேய்ச்சி நடக்கிறீங்க. ஐயோ, உளுந்து கீழே விழல, வயல்ல ஏர் கட்டி ஏர் பூட்டி உழுது. விவசாயி விவசாயம். ஆமா, நாங்கெல்லாம் சேற்றுல காலை வச்சாதான் நீங்க சோத்துல கை வைக்க முடியும். நல்லா வச்சா. ஆமா, சும்மா இல்லம்மா, விவசாயம் லேஸ்பட்ட விஷயமா? விவசாயம் விவசாயின்னு சொல்றோம், விவசாயி நாட்டின் முதுகலம் பண்ணி சொல்றான். ஆமா, ஆனா விவசாயத்துக்கு உலகத்துல மதிப்பே இல்லாம போச்சு. ஏது மதிப்பு ஏது மரியாதை, 5 பைசாவுக்கு கூட விவசாயத்துக்கு மதிப்பு. ஆமா, அந்த அளவுக்கு விவசாயத்தை கொண்டு விட்டுச்சோம். ஆமா, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்படி நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நாங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிடுவோம். நான் வேலைக்கு போவோம், என் மகன் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவான். சரி, நீ போகும்போது பிள்ளை கஞ்சி சமக்கா 1 மணி நேரம் கழிச்சு கொண்டு வருவான். 2 பேரும் ஒரு ஓரமா. 1 மணி நேரத்துக்கு நீ கொண்டு போனாதான் என்னையா என்னெல்லாம் கொண்டு போன தெரியுமா? ஏர் உள்ள போறவன் சும்மா போக முடியுமா? அது முடியாது முடியாது உனக்கு தெரியுமா? அது எங்களுக்கு தெரியாதாங்க. என்ன சொல்லு பாப்போம், என்னது சொல்லணும்? என்னெல்லாம் கொண்டு போன சொல்லு. விவசாயத்துக்கு யாரு கலப்பா மாடு எல்லாம் கொண்டு போக வேண்டியதா? மாடு கொண்டுட்டு செம்மந்து முடியும். மாடை சமக்க முடியுமா? இந்த மாடை சமக்க அழில அந்த மாட்டை எவன் போட்டு சமக்க? ஏறு கலப்பை கொண்டு போனோம். சரி, அதுக்கு மாட்டுக்கு கழுத்துல வைக்கிறதுக்கு ஒரு நுகம்னி ஒரு ஒண்ணு உண்டு. ஆமா, அந்த நுகத்தை கொண்டு போனோம். சரி, அதுக்குள்ள சாதனங்கள்லாம் நிறைய கொண்டு போனோம். ஆமா, அப்படி மரம் அடிக்கிறதுக்கு மரம் கொண்டு போனோம். அதுக்கு குறுங்க வளையம் இப்படி எல்லாம் நிறைய இருக்குமா? நல்ல சூடு அடிச்சிருப்பே போல. சும்மாவா? அப்படி கொண்டு போகும்போது தம்பி என்ன ஒரு முக்கியமான சாதனத்தை விட்டுட்டியே. என்ன? அந்த குறுங்காவளையத்தையும் அந்த மரத்துல பூட்டுறதுக்கு மூணே ஒரு கம்பு போடுவாங்க. அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? அந்த கம்புக்கு பேரு வள்ளக்கை. ஓஹோ, அதெல்லாம் சுமந்து கொண்டு போகும். இவர் அல்லக்கை, அது ஒரு வள்ளக்கை. இது அல்லக்கை தான். ஆமா, சொல்லியா தெரியணும். அப்படி சொல்லுனே. அப்படி எல்லாம் சுமந்துட்டு போகும்போது கஞ்சி கொண்டு போக முடியுமா? முடியாது. அதையா என் மகன் எனக்கு கொண்டு வருவா. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடலான்னு இருக்கும்போது எங்கிருந்துதான் என்னதான் நடந்துட்டு தெரியாது. இடி இடிக்கல, ஆமா, மின்னல் மின்னல, இல்ல இல்ல, மழை பொழியல, இல்ல, உலகமெல்லாம் ஒரே தண்ணி, 4 பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. சரி, ஐயோ, தண்ணீர் மூழ்கி நம்ம இறந்து செத்து போகும் போல் இருக்கே. ஐயோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பாட்டை கூட பெருசா நினைக்கல. சாவு தேடி வரும்போது சாப்பாட்டை முக்கியமா நினைக்க முடியுமா? நினைக்க மாட்டீங்களா? நான் அப்படி இல்லை. என்ன செய்வேன்? சாவு வருதுன்னா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். நாளைக்கு செத்துருவான்னு சொன்னா சாப்பிட்டு சாப்பிடுவேன், நல்லாவே சாப்பிடுவேன். ஐயோ, ஆமா. அப்ப நான் உனக்கு மத்தியானம் ஏதாவது வாங்கி தருவேன். நாளைக்கு நான் செத்து போறேன்னு வச்சுக்கீங்க, இன்னைக்கு நீ நல்ல சிக்கன் பிரியாணி, வறுவல், அறுவல், முறுவல், கருவல் எல்லாம் ஊர்ல வாசியில சாப்பாடு போட்டு அந்த வாசி சாப்பாடு திங்கிறதுக்கே யோசிக்காது. நீ பணம் கொடுத்து செலவழிச்சு அது சாப்பிடாதுக்கு. ஆமா, அது தெரியாது. நான் பணம் கொடுத்து வாங்க. மாமா இந்த கடையில சாப்பிடுமா? வேண்டாம், அங்க போயில டீ குடிக்கலாம். மாமா இந்த சாப்பிடுவோம், நீ எங்க டீ குடிக்கிறது? யாராச்சும் சாப்பாடு வேணுமா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க அன்னைக்கு சாப்பிட்டு நாங்க சாப்பிடவா செய்தோம். அதானே எங்களுக்கு ஊர்ல மட்டன் சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. எங்களுக்கு எது தேவையோ நாங்க அதான் சாப்பிடுவோம். ஆமா, அப்படி விவசாயம் பார்த்துட்டு உலகம் எல்லாம் ஜலப்பிரளயத்தால் அழிந்து கொண்டு வந்தது. சரி, சாப்பாட்டை கூட பெருசா நினைக்காம சாப்பாட்டு ஷட்டார்னுக்குள்ள கொட்டிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள நாங்க 2 பேரும் இருந்து டக்குனு பாத்திரத்தை மூடிக்கிட்டோம். அதான் இந்த அழிந்த உலகத்திலே அழியாத பொருளாக நாங்கள் 2 பேரும் இருக்கின்றோம். என்று பார்க்கின்றார் எங்காவது இருக்கிறதாக சிவபெருமான். ஆமையா, இதெல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா? பார்த்தார் வள்ளுவரை பார்த்து சொல்கின்றார், என்னப்பா வள்ளுவரே, தாங்கள் இப்பொழுது தகப்பன மகளுமாக இருந்த போதிலும் சரி அடுத்த பிறவியிலே தாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியுமாக வாழ வேண்டும். ஐயோ, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊர் உலகத்துல என்ன சொல்லுவாங்க? ஊர் உலகத்துல யாருமே இல்லையே, இல்ல அவுட்ட எல்லாரும் செத்துட்டாங்களோ? ஆமா, நாம இப்ப இவ்வளவு வரலாம் மீதி உயிரோட. ஆமா, நீங்க 2 பேரும் இருக்கிறீங்கல்ல, சரி, உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். ஐயோ, நாம எல்லாம் வெளியில ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உலகம் பூரா மறக்கலையே. ஆல் இந்தியா நியூஸ் பேப்பர் மாதிரி. ஆமா ஆமா, சரி சரி, என்னார் இப்படியான்னு சொன்னா ஒவ்வொரு செட்டா கூப்பிட்டு ஒவ்வொரு ஊரா கூப்பிட்டு சொல்ல மாட்டீங்களா? அதானே
நீங்க எப்படி போட்டு போட்டு அடிச்சிட மாட்டேன், தண்டோரம் போட்டு வளர்க்கறது. நீங்க எப்படி ஆளு? ஆமா, இப்ப நம்ம ரகசியம் காக்குறது மாதிரி இருக்கணும். வெளியில முடிச்சிட்டு போனோம்னா அப்படி அது பத்துக்க இப்படி பத்துக்க அப்படி பத்துக்க இப்படி பத்துக்கன்னு சொன்னாதான் 4 பேர் அது அப்படியா நீ எனக்கு இன்னைக்கா தெரியும், எனக்கு என்னைக்கே தெரியும். ஏ உனக்கு முன்னே எனக்கு தெரியும், நான் சொன்ன நீ கேட்டியா? உனக்கு முன்னே எனக்கு தெரியும் அவன் சொல்லுவான். நம்ம சொன்னாதான் கேக்குறது யாரு? அடுத்தவன் சொன்னாதான் நம்புவோம். நமக்கு தெரியாத கதையெல்லாம் அவன் சொல்லுவான். இப்படி எல்லாம் ஆரம்பத்திலே இருந்திருக்கா? சரி சரி, நமக்கு தெரியாம போச்சு இது. அப்படின்னா என்ன நீங்க நம்பல அப்படின்னு சொல்லிங்க பாருப்பா. அப்படி அதனால நாங்க 2 பேரும் சாகாமல் இருக்கிறோம் என்று சொல். சரி, அப்ப இந்த பெருவியர் அப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? ஆமா ஐயா, எனக்கு சம்மதம் தான். அப்படி இந்த பிள்ளை கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஏ பிள்ளை, ஒரு சாமிக்கு சம்மதமா? ஆமா, ஒரு பிறவிக்கு அவரை கெட்டிங்க. ஆமா, இனி வார பிறவிக்கு. ஆமா, அப்படிதானா? 2 பேரும் மாற மாற கெட்டிங்க. சம்மதம் தானா? சம்மதமா? அவ எங்க பாக்க? ஆமா, அவளுக்கு சம்மதம். சிரிச்சுட்டா இல்ல? ஆமா, சிரிப்பு என்ன இங்க உள்ள நினைப்புல இல்ல. ஓஹோ, நீ என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாம இருக்கு. ஓஹோ, ஆமா, இங்க உள்ள நினைப்புல இருந்தா சரின்னு சொல்லிருப்பா, இல்லன்னு சொல்லிருப்பா. ஆமா ஆமா, அதான் என்ன எனக்கு என்ன சொல்லனே தெரியல அப்படிங்கிறாங்க. அப்ப அதுலயே புரிஞ்சுக்கணும். இல்ல உன்னை பார்த்தா பாத்தியா பிள்ளைக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஆமா, யாமண்டா பெரிய ஆண் அழகம் இல்லையா? புது மாப்பிள்ளை இல்லையா? ஆண் அழக மாதிரி இருக்கிறாரு. இப்ப என்ன சொன்ன, கட்டிக்க சம்மதமா? நீ டப்புன்னு திடீர்னு கேட்கும்போது திடுதுப்புன்னு வந்துருது. நீ என்ன கட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்டவனுக்கு என்னன்னு இருக்கும்? கட்டிக்கன்னு கேட்டா முடியலன்னா முடியலன்னு சொல்லணும். ஒரு இந்த அதிர்ச்சி அந்த மாதிரிதான் பிள்ளைக்கு வந்துட்டு. அப்ப நாமளும் அப்படிதான் நினைச்சோம். அவரு படாருன்னு கேட்டுட்டாரு. நம்ம சொல்லாம இருந்தா அவரு கேட்டுட்டாரு. எப்படி அவரு சம்மதமானு கேட்டாச்சுன்னு எப்படி இருக்கும்? நம்ம கேட்டா விடுவாங்களா? அதானே, அப்படிதானா? இப்ப ஒன்னதான் விட்டுறா. சரி, இப்ப பிள்ளைங்க ஸ்டேஜ்ல ஒரு ஆள் வந்துட்டு கட்டிக்கிறேன் கேட்டா எப்படி இருக்கும்? உடனே சரி எண்ணிடுவா. அப்படிதான் புதுசா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாப்போமே. அப்படியா வாரு, நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து கதை விடுவோங்க. புதுசா தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாப்போமே. இதுல இருந்து கதை விடுவாங்க. கம்பெனிக்கு ஆள் இல்லை, இடம் நிறைய இருக்கு. வாருங்க. ஆமா, கட்டை மீதி இருக்கு. வாங்க, ஊர்ல கெட்டாத இடமா எவ்வளவு பெரிய ஒரு கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருங்க. வாங்க. ஆமா, வாங்க, ஆளு உள்ள போறாங்க. வாருங்க. அப்படிதானா? அந்த அக்கா அன்னைக்கு மாதிரி வந்துருவாங்க பாத்துக்க. அப்படிதானக்கா? ஆமா, வாங்க, ஒண்ணும் இல்லை. சரி சரி, நம்மளது இடம் இருக்க, சேர்ல இருக்கிறது இதுல இருந்து பாருங்க. அதுல சொன்ன சொகுசா கொஞ்சம் சாஞ்சி இருப்பீங்க, இதுல சாயாம இருக்கணும். அப்படியா? ஒண்ணு இதுல தான் இருக்கு. ஆமா, நாளைக்கு அடுத்த வருஷம் நம்ம யூனிஃபார்ம் எடுக்கலாம். இந்த வருஷம் தள்ளிட்டு அடுத்த வருஷம் எடுப்போம். ஆமா, ஆனால் பிள்ளைங்க சம்மதம். அப்படியா? ஆமா. சரி, அப்படின்னா சுவாமி நாங்க 2 பேரும் சம்மதிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் கருடாழ்வாரை பார்த்து சொல்லுகிறார். அப்பா கருடாழ்வா, உனக்கு என்ன ஒரு வேலை இருக்குது? என்ன வேலை சுவாமி? பார்க்கடலை வள்ளி கொண்டிருக்கிறார் பச்சைமால் அவயம் என் பெருமாள் மாயவன் மதுசூதனால் இவர் நச்சுதன் பார்க்கல் வாசன் பரந்தாமல் அவரை சென்று நான் சொன்னதாக அழைத்து வர வேண்டும். பார்த்தான் இந்த கருடாழ்வான் அந்த மார்க்கமாகவே எப்படி பிறந்து வருகிறான்? வார்த்தைகால ஈட்டி கருடாழ்வாராக பெற்றவோ அப்படி திருப்பார்கடலில் வந்து பார்க்கின்றார். பார்க்கடலில் வந்து பார்க்கும் போது என் பெருமானாகிய மாயவனும் கண்ணபெருமான் அந்த ஆளிதனில் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்கள். எப்படி இருக்கிறார்? அல்லதுதான் உனக்காக கனக முடிதான் ஐயா
மாயவன் பள்ளி கொண்டிருக்கிறார். சரி, பார்த்தாரு கருடாழ்வா என்ன கிட்ட வந்து பார்க்கிறாரு. தூங்குறவரை எழுப்பிடலாம். ஆமா, தூங்குறப்ப நடிக்கிறவரை எழுப்ப முடியுமா? முடியாது. தூங்குறவரை ஷட்டார்னு எழுப்பினா பிரதாபத்துல படபடி எழுப்பிடுவோம். படபடா எழுப்பி வந்துருவா. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒடுக்கார எழுப்புற மாதிரி என்ன லேசா தான் ஒரு தட்டு தட்டு அவருக்கு இந்த வெடிகுண்டு வெடிச்சு சவுண்ட் கேட்ட மாதிரி கேட்டுருக்கு. சரியா பாட்டி பொட்டாட்டி எழுப்பி தூணை இப்படியே பிடிச்சுக்கிட்டு நிக்கான். தூணை பிடிச்சுக்கிட்டா வீட்டுல பொட்டாட்டி எழுப்புறான்னு பொட்டாட்டி எழுப்புற காட்டி பிடிச்சிருப்பான். அந்த மாதிரி ஞாபகத்துல தூணை பிடிச்சிருப்பான். என்னவோ அது நமக்கு தெரியாது. நான் எழுப்புறது நான்டா. இந்த பக்கம் முகத்தை பார்த்தாலே தெரிச்சு ஓடி இருப்பான். பயந்துட்டான். அவருக்கு ஒரு பிசாசை பார்த்த மாதிரி ஆகி போய் காத்து கருப்பை தட்டிட்டு போல. ஆமா, அதுக்கப்புறம் தான் நானும் பை பேக்கில் இருந்த கண்ணாடி எடுத்து பார்த்தேன். அசல் அப்படி பிசாசு மாதிரி தான் நம்மளே இருக்கும். ஆகா, இத பார்த்தா பை நினைச்சிருப்பாங்க காட்டு பிசாசு தான் வந்திருக்க போல. கருப்பு என்னவோ அண்டிட்டு வருது. இல்ல இது கொரில்ல. ஏற்கனவே இவரு கருப்பா தான் இருக்காரு. அது நம்மள வந்து அண்டி பிடிச்சு என்னன்னா வீட்டுல தினந்தோறும் ஐஸ்வர்யமா பொட்டாட்டி வந்து எழுப்புவாங்க. ஆமா, பையன் அதே ஞாபகத்துல வீட்டுக்கு தான் போய் படுத்திருப்போம் எழுப்பி இருப்பான். அதனால பார்த்த இவனை காலையில ஒடுக்கற பையில பையன் கட்டிட்டு போல இருக்க. ஏடி இவனும் கார் எடுக்க சொன்ன முடிஞ்சா இவன் எந்த வேலை கொண்டு இடிச்சுக்கிட்டு தெரியாது. தெரியாது. பையன் நடந்தே போயிருவோம். நான் இனி பூசாரியை போய் பார்த்துட்டு வரேன். பையன் நடந்தே போயிருவோம் அப்படின்னு நடந்தே போயிட்டேன். கொஞ்சம் ஒரு நான் பூசாரியை பார்த்துட்டு வரேன். எதுக்கு? பிள்ளைக்கு தண்ணி தொளிக்கணும். வேப்பல் அடிச்சு தண்ணி தொழில் இருக்கா? தண்ணி ஒரு எடுத்தே கேட்கும். ஆமா, கேட்கும். பத்தி ஏற்கனவே வரும்போது பேய் அறிஞ்ச மாதிரி தான் வந்தான். ஒரு மாதிரி குறுகுறு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அப்படிதானே? ஆமா. சரி, பரவாயில்ல. இப்படி இங்க இருக்க அவர் அதான் சொன்ன தூங்குறவனே எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கவனை எழுப்ப முடியுமா? புளியவளார போட்டு வெட்டி போட்டு சவுக்காட்டிச்சு மாதிரி அடிதான் செய்தான். சரிதான். உருட்டுக்கிட்டு தான் வருவரை எழுப்ப மாட்டான். கண்ணு தனமா உறங்குறான். அப்படிதான் இருப்பான். ஒரு 4 பேர் கூட்டத்துல 4 பேர் தூங்குறான்னு வச்சுக்கோங்க. சரி, இதுல ஒரு கண்ணா இருந்தாலும் அவருக்கு தூக்கம் வராது. தூக்கமே வராது. ஆனா தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு லேசா குரட்ட விட்ட மாதிரி விட்டுக்கிடுவான். பணம் வந்து நமக்கு முன்ன உறங்கிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வேற கதைகளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா சரி, இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டுக்கிட்டே இருந்து உடனே மறுநாள் விட்டிங்க முன்னு காப்பி கடைக்கு போயிருவான். நேத்து மத்தவன் நாங்க 4 பேர் இந்த மாதிரி ஒரு இடத்துல படுத்திருந்த பாத்துக்கு. சரி, ஆமா, அவ்வளவு உங்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுங்க. 3 பேரும் மொத்தம் கதை அடுத்த கதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாரு உன் கதையும் வந்து பாத்துக்கு. ஐயா அப்படி சொல்லுவான். அப்ப உன் கதையும் ஒன்ன பத்தி பேசினா நம்ம கதையை பேசாதது யாரு இருக்கா? அவன் நீ அங்க அப்படி அது சென்னையிலேயே ஆரம்பிச்ச பாரு, அதெல்லாம் அவனுக்கு புள்ள தெரிஞ்சிருக்கு. இது இங்க கேட்டு அங்க போய் சொல்றவன் தூக்குற மாதிரி நடிக்கிறான். அப்படியா? இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவன் இவன் தான். எழுப்ப முடியாது இல்லையா? அது போன்று மாய கண்ணபுரமான அந்த அலைகடலிலே படுத்தா எழுப்புனா வாழை உசத்தாது. வாழை உசத்தனா சாணம் போட்டா நிறுத்தாது. நெருக்கிட்டதான் முடிஞ்சதோட. அப்படி கண்ணபெருமான் அந்த ஆளிலே அப்படி படுத்தது. அதே அனந்த சைனத்தில் இருக்கின்றார். பார்த்தார் இந்த என்ன நினைக்கின்றார்? எழுப்பினார், வேதனைப்படுவார் எம்பெருமான் என்று சொல்லி தெளிந்தத்திரு அவனை பூங்காவில் சென்று ஒரு சிறகாலை பூ எடுத்துக் கொண்டு அந்த கோவிந்தனார் மேற்போட்டுக்கால் பாதத்திரி போட்டு கும்பிட்டு நிற்கின்றார். திருமால் பெருமைக்கு நிகரேதே, திருமால் பெருமைக்கு நிகரேதே, முந்தல் திருமணி நிலைக்கு நிகரேதே, பெருமாளே முந்தல் திருநாமுல் 10 பெயர்கள் விளைக்கும் அவதாரம், திருமால் பெருமைக்கு நிகரேதே.
எதிர்கலம் கண்டது வளராமல் அசுரரை முறை என்றும் வழிகாக்க நீ அடைந்தது என்னும் ஒரே அவதாரம் கள்ளல் அவதாரம் விதி நடந்ததன மதி முடிந்ததன நினையும் பயனே உருவாக விதி நடந்ததன மதி முடிந்ததன நினையும் பயனே உருவாக கரி மறந்தவர் விதி இழந்தவர் உணரும் வண்ணம் தெளிவாக இல்லை நீர்க்க புதிதாரி எடுக்க வேண்டிய அவதாரம் கல்கி அவதாரம் திருமால் பெருமைக்கு திகரேது திகரேது பார்த்தாய் தகரடாழ்வான் அப்படி பூமாலையோடு பாமாலை செத்திருக்கும் போதே அப்பையா கண்ணை திறந்தாய் பெருமாளாகிய மாயக்கண் லேச அரக்கன் பார்வையில பாக்குறாரு கருடனை பார்த்து கேட்கின்றார் என்னையா அப்பா கருடா அப்பாடா திடீரென நாடி வந்திருக்கின்றாய் அல்லவா அப்படி உனக்கு இங்கி வந்ததுண்டா தொடக்கம் கனகமலை தாண்டதுண்டா கடலோலகம் போயினாரலாம் அதுக்குள்ளே இது போனதுண்டா சந்திரர்கள் சூரியனை மாறி உதித்ததுண்டா வீரர்கள் சூரியனை வீரர்கள் சூரியனை திசை மாறி உதித்ததுண்டா கடலோலகம் போயினாரலாம் அதுக்குள்ளே இது போனதுண்டா சந்திரர்கள் சூரியனை திசை மாறி உதித்ததுண்டா அவைகள் வந்தோன ஆரறி அவைகள் வந்தோன ஆரறி அரகருமை வரவேகோய் ஐயரே அல்லவா கடல் பொங்கி வந்ததுண்டுமா தெரியாது சுவாமி கடகமலைகள் தான் கண்டது உண்டுமா யாம் அறியோம் வராவரணி அடல் உலகம் 14 மணி குறைத்துத்தான் பொழுதுண்டுமா எனக்கு ஒன்றும் தெரியாது ஏனே சந்திரர்கள் சூரியர்கள் திசை மாறித்தான் உதித்ததுண்டு அவங்கெல்லாம் அவங்க வேலையை ஒழுங்கா செய்யறாங்க அப்படின்னா திடீரென்று நீ நாடி வர காரணம் என்னவோ அப்பா சாமி வேற ஒண்ணு இல்லை என்ன கைலாயமனில் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் அத்தானாகிய பரமேஸ்வரன் அப்படி என்னை விட்டு தாங்களை அழைத்து வரும்படியாக சொல்லியிருக்கின்றார் அப்படியா தாங்கள் உடனடியாக என்னோடு வர வேண்டுமா அப்பா கருடா அப்பனே நீ கூப்பிட்ட குரல் கேட்ட உடனே ஓடி வரலாம் என்று நினைக்கிறேன் சபாஷ் ஆனால் நான் இங்க இருந்த அந்த கைலாசமலை நாடி வர வேண்டுமே ஆனால் ஆனால் எனக்கு இரும்பாகனங்கள் ஓடு. இல்லையடா கருடாழ்வா எனக்கு இரும்பாகனங்கள் இல்லையடா கருடாழ்வா உனக்கு இரும்பாகனமா ஓடி அடி எனக்கு வந்து உனக்கு இரும்பாகனமா உனக்கு இரும்பாகனமா ஓடி அடி எனக்கு வந்து ஓடி அடியறிந்து வந்தேன் ஒரு சிறகில் அவரேற ஒரு சிறகு குடைபிடிக்க ஒரு சிறகில் அவரேற ஒரு சிறகு குடைபிடிக்க ஆகரமாய் பள்ளி கொண்டான் வரமுடைய வரமுடைய ஆகரமாய் பள்ளி கொண்டான் பரமுடைய கருடன் மீதில் வாகனமாய் பள்ளி மகருடா ஐயனே நீ கூப்பிட்ட உடனே ஓடி வரலாம் என்று தான் நினைக்கின்றேன் சபாஷ் ஆனால் நான் இங்க இருந்து வர வேண்டுமையானால் ஆனால் நான் ஏறி வருவதற்கு எனக்கு ஒரு வாகனம் இல்லை அப்பா ஐயா வாகனம் இல்லைன்னு தாங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்ன
உங்களுக்கு வாகனமாகத்தான் அடியனாகிய என்னுடைய ஆழ்வான் வந்திருக்கின்றேன். என்னுடைய குறுங்கழுத்திலே ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறகால் உங்களுக்கு குடை பிடித்து மற்றொரு சிறகாலை பறந்து சென்று உங்க அத்தா முன்ன கொண்டு பொத்துட்டு போட்டுறேன். வாங்க புறப்படுங்க என்று கருடனுடைய குறுங்கழுத்தை அரகுணிந்தார் என்பாராகிய மாயக்கண்ணன். ஆமாங்க, அரகுணிந்த மாயவனோ அப்படியே திருப்பார் கடல் மேலா ஆகாயத்திலே பறந்து வருகிறார்கள். இரண்டேர்களும் பறந்து வரும்போது மாயவன் கருடனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறான்? கருடா, அம்மா என்னடா உலகத்துல ஒரு உயிரினங்கள் கூட காணலையே? எங்க பார்த்தாலும் பூச்சி, மரம், மட்டை, தட்டை, தாவரங்கள், மனித வர்க்கங்கள் எதுவுமே இல்லையே. ஒரே ஜனப்பிரளயமா இருக்கிறேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? இங்க பாருங்க, நானே பெரிய வேதனையில வந்துகிட்டு இருக்கேன். என்ன வேதனை? ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க, லேசா அந்த ஒரு சிறகல் லேசா ஒட்டுக்கணும்னா போதும், பொத்திரிக்கல கடலுக்குள்ள யாரு தள்ளி போட்டுறா? தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். ஏற்கனவே அவன் தண்ணியில தான் மிதக்கான். அப்படியா? நடு கடலுக்கு மிதக்க நீங்களும் தண்ணியில மிதந்துக்கிட்டாலேங்கன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டுருவேன். ஐயோ, நீ எப்படா கீழே தள்ளி விடலான்னு காத்திருக்க போய். கவலைப்படாதீங்க, உங்க அத்தா இப்ப பார்த்து உங்க அத்தா முன்ன கொண்டு உங்களை இறக்கி விட்டுறேன். அந்த மார்க்கமாகவே வருகிறாங்க. வரும்போது அங்கே இருக்கின்ற தாமரை மலரை நோக்கி வருகின்றார்கள். ஆமா, கருடனுக்கு ஏற்கனவே பகவான் பார்வதி இருக்கிற இடம் தெரியும். அவன் அது கணக்காம பறந்து வர்றான். அங்க கொண்டு அப்படி அழக தாமரை மலரிலே கொண்டு இறக்கி விடுகின்றார். சரி சரி, இவர் வரும்போது சிவபெருமான் என்ன செய்கின்றார்? வருவது நம்முடைய மச்சன் அல்லவா? எப்படி இலக்குகின்றார்? வெள்ளையன் வைத்து உணரை பார்த்து பேசி எவ்வளவு நாளாச்சு? பல வருஷமாச்சு மாப்பிள. ஆற தழுவி மச்சானுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறேன்னு சொன்னா தண்ணி குடிங்க. நீங்க வந்து குறுக்க இருக்கிறீங்க. அப்படி அந்த மைத்துனரை சாடையா குத்தி காட்டி மைத்துனருக்குள்ள கிண்டல் கேலி கிண்டல் பேச முடியும். வேற யாரையும் பேச முடியுமா? முடியாது. அதாவது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கான்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே கண்ணபெருமான் பார்வதியை சிவபெருமானுக்கு கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஆமா, அப்படிதானே? ஆமா. அப்ப இவர் மச்சான பார்த்த உடனே கேலி கிண்டலோட பேசுறாரு. வள்ளலையன் மைத்துனரை வாரு முதல்ல ஒரு தூக்கு தூக்கிட்டார். யாரு? கண்ணபெருமான். வார்த்தையால தூக்குறாரு. ஆமா, வள்ளல். வள்ளல் கொடை வள்ளல். ஆமா, எங்க அத்தான மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. எங்க அத்தான மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அதான் வள்ளலே என் மைத்துனரை வாரும் வாரும். அடுத்தல போட்டா பாரு ஒரு இடி. என்ன? வரட்டாட்டு கோனாரே கிட்டே வா. பாத்தியா, முதல்ல பெருமையா பேசிடுவான், அதுக்கப்புறம் சமட்டி தாத்துக்கிடுவான். ஒரு இடி இடிச்சாரு பாத்தீங்களா? வச்சு எல்லாம் அப்படிதானே வார்த்தை சொல்றது. அஞ்சாடு மேய்ச்ச அலைஞ்ச கோனாரு கஞ்சி குடி வாரும்னா. ஆமா, அப்படி சாடையா குத்தி காட்டி பேசுவோம். கஞ்சி குடிக்க கைலாசத்து கூட்டுங்க. என்ன இருந்தாலும் ஒரு இடையம் தானையா நீ? அதானே அப்படின்னா இல்லையா? சொன்னாரு இல்ல, நான் இடையம் தான் இல்லைன்னு சொல்லல. யாரு? கோனார்னா இடையர். இடையர் இடையர்னா யாதவர். அப்படி அதுக்கு ஒரு பெருமையான பேர் யாதவர் குலம் இருக்கு. யாதவர்னா கோங்கமார்கள். அப்படி நீ என்ன இருந்தாலும் ஒரு இடையம் தானே இல்லையா? இடையம் வீட்டுல தானே நீ பொண்ணு எடுத்துருக்கா யோகியா? அப்படி சொல்லுங்க. இடைய வீட்டு வர ஒரு பொண்ணு கட்டி தந்திருக்கேன். பொண்ணு கட்டி தரும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா? பொண்ணை கட்டும்போது சிரிச்சுட்டு வந்தியா? சிவனுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. நறுக்குன்னு குத்திட்டாரு. நம்ம மாப்பிள்ளை இப்படி பேசுவாருன்னு தெரியாது. அதான் அதான் சொன்னா. என்ன ஒரு பழமொழி சொல்லுவீங்களே உங்க ஏரியாவில், ஒருக்கு மட்டும் பொறுப்பா, அதுக்கப்புறம் ஒப்பனா பொறுப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நீ இப்படி எல்லாம் பேசாத. அக்கா அம்மா மாப்பிள்ளை நீ எப்படி பேசலாம்?
எப்படி பேசுறீங்க? மறந்துட்டாரா? நம்ம மாப்பிள்ளையே கூப்பிட்டோமே. அது எப்படி நம்ம மாப்பிள்ளையே கூப்பிடுறது? எங்களுக்கு கம்பெனி ஆள் வச்சிருப்போம். அப்படிங்களா இல்லம்மா, நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியது நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடியது ஒரு உரிமையோட சொல்லக்கூடியது. ஆமா ஆமா, நம்ம மாப்பிள்ளைன்னு உரிமையோட சொல்லலாம். அப்படியே அதான் அக்கா சொல்றது, நீங்க அப்படி சொல்லலாம். சரி சரி, வாருங்க வாருங்க அத்தான் வாருங்கன்னு சொன்னாருல்ல. ஆமா, கண்ணபெருமானுக்கு சொல்லுன்னு கோபம் வந்து வரதானே செய்யும். என்னடா பொறுக்கு மட்டும் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம். கட்டுப்பட்ட வரங்கிறாரு. ஆமா, இடையரை வாருங்கிறாரு, அடையரை வாருங்கிறாரு, வடையரை வாருங்கிறாரு, அஞ்சாடு மெச்ச அரைஞ்ச கோனார கஞ்சிக்குடி வாருன்னு சொல்றாரு. நம்மள ரொம்ப தாழ்த்தில பேசுறாரு சொன்னாரு. அடுத்தல ஒரு லேச ஒரு இடி கொடுத்தாரு பாருங்க. அது சரி, உங்களை மாதிரி திருவோடு எடுத்து தெரு தெருவா பிச்சை எடுத்து நிலைய முடியுமா? எனக்கும் கிடையாது, என் குடும்பத்துக்கு அது கிடையாது. பழக்கம் இல்ல. அதான் பாருங்க மாயக்கண்ண ஒரு இடி. ஆமா, எனக்கு கிடையாது, என் குடும்பத்துக்கு அந்த பழக்கம் கிடையாது. திருவோடு எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலையிறாரு மனுஷன், பாவி மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்வதி கல்யாணம் முடிச்சு கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கைலாயமலை பொறுப்பா ஒப்படைச்சு ஒரு குடியும் குடித்தனமாய் இருமையான்னு வச்சிருக்கிறது வந்ததுக்கு என்ன பார்த்தா நீ இப்படி கேட்கிறீரு? அதன் சாட சொல்லி பேசுறது மச்சனமா இருக்கு, சகஜம். அதெல்லாம் விட்டு மத்தான். அவசரமா என்ன கூப்பிட்டிருக்கீங்களே, என்ன அழகாக ஆழ்ந்த நித்திரையில அந்த கடல்ல அந்த சைனத்துல இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்படியா? சரி சரி, இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. இப்ப அப்படி கிடையாது. எனக்கு கேட்க சில டைம்ல மணி தாண்டி வருது, அதுக்கு பிறகு எடுத்து எருமாடு மாதிரி உறங்கலான்னு சொன்னா கொஞ்சம் ஒரு தட்டு தட்டு வந்து கண்டிப்பா தட்டணும்ல. அப்படி ஒரு ஆள் டைம் தேவை காண்டிட்டு இருக்க, இவரு என்ன கிடந்து உறங்குதானே அப்படின்னு. இன்னைக்கும் பாரு, என்ன நான் எழுப்பி வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு அப்படி கிடைக்கலாம் போயிட்டு வந்துதான் அவங்களை எழுப்பேன். அப்படியா? அப்படியா? ஆமா. ஆனால் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு வேணுமா? ஒண்ணுதான் உங்களுக்கு வந்துருக்கணுமே, அது எங்களுக்கு தெரியாது. கடையில இருந்து கேட்க சொன்ன கேட்டாங்களோ கேட்கல. சரி, அப்படி மச்சான் மச்சான் சரி சமராசி ஆயிட்டாங்க. சரி, ஏ மாப்பிள்ள மச்சான். ஆமா ஆமா, இப்ப அவசரமான அழகா பால்கடல அனந்த சைனத்துல இருந்தனே, உடனே தூக்கத்தை கெடுத்துட்டீங்களே, இப்ப என்ன அவசரமா என்ன கூப்பிட்டிருக்கீங்க சொல்லுங்க. அதாவது கிளிமலையாள் மந்திரனிடமானதை சென்று தாங்கள் ஒருபடி குங்குமம் வாங்கி வர வேண்டும் மச்சா. அழிந்த உலகத்தை படைக்க வேண்டும் நிச்சயமாக. அவ்வளவுதானா? ஆமா. பாருங்க, என்ன என்ன இருந்தாலும் என் தங்கச்சி ஆட சொல்லி இருக்கிறாள் மனுஷா. நீங்க ஆடுனவர் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா ஆடி இருக்க வேண்டியது. இப்படி இப்படி தன்மையை மறந்து ஆடி இருக்கிறீங்களே. ஒரு மனுஷன் ஏற்கனவே என் தங்கச்சி சிரிக்க மாட்டான். ஒரு நாள் சிரிக்க மாட்டான், உப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான் மாதிரி. அப்படிப்பட்டவ சிரித்திருக்கிறான்னு சொன்னா நீர் எப்படி ஆடி இருக்கணும் அப்படி சொல்லி அப்படி நறுக்குன்னு ஒரு இடி கொடுத்தார். ஆமா, சரி பரவாயில்ல, இப்ப உலகத்தை படைக்கிற அவ்வளவுதானே. ஆமா, என் மாப்பிள்ள என்ன, உங்க தங்கை இன்னொரு தங்கை இருக்கின்றாலே கீழ் உலகத்திலே மந்திரகன் பாதாள உலகத்திலே. ஆமா, அங்கே சென்று ஒருபடி குங்குமம் தாங்கள் வாங்கி வாருங்களே. அப்படியாகட்டுமே என்று வார்த்தையாக கேட்டார். இந்த சந்திர வாழ்கிறடல், அதாவது மாயக்கடலாகப்பட்டவரோ சரி உலகமானதிலே போக வேண்டும் என்று உடலில் நிற்கின்றார். என்ன இந்த ரூபத்தோடு எப்படி கீழ் உலகம் போக முடியும்? முடியாது. ஆமா, இப்படி நாம கீழ் உலகம் போக முடியாது என்று என்னுடைய உருவத்தை மாற்ற வேண்டும். அது சரி, எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரளயமா இருக்கு. தண்ணிக்குள்ள முக்கி போகக்கூடிய திறமை நமக்கு கிடையாது, மூச்சு முடி செத்து போவோம். அப்படின்னு சொல்லி பார்க்கின்றால் சிவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய தாமரை மலர் கண்ணுக்கு தெரிகிறது. சரி சரி, இந்த தாமரை மலர் அந்த கீழ் உலகத்திலே வேர் ஒட்டி மேல் உலகத்திலே மலர்ந்திருக்கிறது. தாமரை தண்டின் வழியாகத்தான் நம்ம செல்ல வேண்டும். எந்த கோலத்தில் போக முடியுமா? முடியாது. தாமரை தண்டி என்னாகும்? அதனால அதற்கு தகுந்த ஒரு கோலம் எடுக்க வேண்டும். ஒரு சிறுவா
வேட்டு வாளின்னா நான் பார்த்திருக்கேன் நிறைய. எங்க பார்த்த? இவங்க காலையில் சாப்பிடும் போது அங்க 2 3 வாளி இருக்கு. சட்னி வாளி, சாம்பார் வாளி, காலையில எது சாப்பிட்டியா? தண்ணி ஊத்துத வாளி, சரி எல்லாமே இருக்கு. அந்த வாளி தானக்கா? அறிவு கட்ட வாயில ஒன்னே ஒரு ஊரா உப்பு கூட்டி தெரியும் பேரு பாத்தியா? நான் வேட்டு வாளியும் சட்னி வாளி, சாம்பார் வாளி, இட்லி வாளி, தூக்கு வாளி, மூக்கு வாளி, ரச வாளி, பாயச வாளி. அது இல்லன்னா ஒருவேளை நம்ம பிச்சுவள ஜங்ஷன்ல பிச்சுவள ஜங்ஷன்ல அந்த கல்யாண மகால் ஒண்ணு நேத்து கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தே. ஆமா கல்யாண மகால கல்யாணம் தான் நடக்கும். ஆமா அது என்ன ஆதிலட்சுமி மகாலா? சரி நான் பார்க்கல. தங்கராஜா அந்த மகான் பேரு. ஆமா தங்கராஜா. தங்கராஜ் கல்யாண மகான் பேரு மகாலட்சுமியா? மகாலட்சுமி. ஆதிலட்சுமி மகாலட்சுமி மகா. இவர் மைனியருக்கு பேர் ஆதிலட்சுமி. அவளுக்கு ஞாபகத்திலே இருக்கு. ஆமா மகாலட்சுமி 2 லட்சுமி எங்க வீட்ல இருக்கு. ஆமா அந்த லட்சுமி மகால் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. ஆதிலட்சுமி மகாலட்சுமி ஆனா ஒரு நாள் சிரிக்க மாட்டாங்க. அந்த எதுக்கு சிரிக்கணும்? ஏன் சிரிக்கணும்? அப்படி சொல்லுங்க. உங்களை பார்த்து சிரிக்கணும். என்ன பார்த்து சிரிக்காண்டப்போ ஒன்ன பார்த்து சிரிக்காங்க. நீங்க ஏதாவது கேட்பீங்க. ஓஹோ ஆமா அது எதுக்கு அந்த கதை? சிரிச்சிட்டால வெளியில 3 மணத்துக்கு பல்லு நீண்டுகிட்டு. அப்படியா? ஏ அப்பா அவ இருக்கிற அழகம் பார்க்கணும். அப்படி இருக்கும். அவளெல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னு சொன்னா தேங்காய் திருவதுக்கு ஆளு வேண்டாம். அவளே ஒத்தரை திரும்பிடுவான். ஆனால் இப்ப ஆதிலட்சுமி இந்த மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துல என்னாச்சு? அது பக்கத்துல ஒரு பாத்திர கடை இருக்கு. ஆமா அங்க 5 வாளி தொம்பிச்சு. அந்த வாளியா? அறிவு கிட்டவர வேட்டு வாளிங்கிறது அப்படி இல்ல. வேற அது ஒரு புழு பூச்சி என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு புழு இனத்தை சேர்ந்தது. ஆமா அப்படிதானே? ஆமா அந்த புழு இனத்தை சேர்ந்தது. அது என்ன பண்ணுது? அதுவா வேட்டு வாளின்னு சொல்றது மண்ணாங்கட்டி. இது பேரு மண்ணாங்கட்டி. ஆமா மண்ணாங்கட்டி. அந்த மண்ணாங்கட்டி எடுத்து கூடு கட்டும் சுவர்ல. ஓ கூடு எப்படி கட்டுறது? எங்கெங்கெல்லாம் கட்டும்? அதாவது இந்த பூஜை ரூம். ஆமா நல்ல பணம் சேர்க்கிறது உனக்கு கல்லறையில. ஓ எனக்கு கல்லறையில. இந்த கல்லார கல்லாப்பட்டி. ஆமா பணம் வைக்கிற கூடிய இடம். ஆமா பூஜை ரூம் இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் பணம் சேரக்கூடிய இடத்துல எல்லாம் கூடு கட்டி சின்ன சின்ன மண்ணால கூடு கட்டி வச்சிருக்குமே. ஆமா கூடு கட்டிச்சுன்னா அது ஆண் குழந்தை. சரி நீளமா கட்டணும். அடுப்பங்கற பக்கம், மிக்ஸி பக்கம், கிரைண்டர் பக்கம், இந்த மாதிரி கிச்சன் பக்கம் எல்லாம் சுத்தி கட்டிச்சு வச்சு. அது கட்டிச்சு வச்சுக்கோ. அது ரவுண்டா கட்டிச்சுன்னா அது பொம்பளை பிள்ளை. அது பொம்பளை பிள்ளை அது. சரி சரி. அது எப்படி உங்க அம்மா வீட்டுல கர்ப்பமா இருந்தா கட்டும்? யார்? எங்க அம்மா. ஆமா எங்க அம்மா இல்லையே முதல்ல. உங்க அம்மானா உங்க அம்மா இல்ல. உங்க வீட்டுல புதுசா கல்யாணம் முடிஞ்சு வந்திருப்பாங்க உங்க வீட்டு அம்மா. ஆமா அந்த அம்மா. எங்க அம்மா நான் பிறந்த அவ முகத்தை நான் பாக்குறதுக்கு முன்னாலே அவ போயிட்டேன். இந்த முகத்தை பார்த்தாவ இருப்பாங்க. படுவாய் போய் வந்து பிறந்திருக்காங்க. கல்யாணத்தோட பொண்டாட்டி முகத்தை பார்க்காம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. படுவாய் வந்து பிறந்திருக்கானே. ஏன்னா அந்த காலம் மாப்பிள்ளை முகத்தை பொண்ணு பார்க்க மாட்டாங்க, பொண்ணு முகத்தை மாப்பிள்ளை பார்த்தது கிடையாது. ஆமா ஆமா அது ஏதோ பாவம் தலை குனிஞ்சே இருந்தது பாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தெரியாம கட்டிக்கிட்ட போல. கடவுளே இனி என்ன செய்யறது? கட்டுறது நமக்கு தானே சொந்தம். இப்படி இருட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டோமே. ஆமா அப்படின்னு ஏதோ காலத்தை தள்ளிட்டு போயிட்டு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்க இந்த முகத்தை பெற்று போட்டு நம்ம உயிரோட இருக்குமா? அப்படி சொல்லுனே. ஆமா எங்க அம்மா ஏற்கனவே நான் பிறந்த அன்னைக்கு அவ போயிட்டான். அந்த ஆளை போட்டு நல்ல சந்தோஷம். நம்ம கலிய வந்து பிறந்துட்டா இனி நாம இந்த உலகத்துல இருக்க கூடாது. ஆமா அத கருங்கலியே அப்படின்னு சொல்லி போயிட்டா. அப்பா போயிட்டா. இங்க பாருங்க அதனால இப்ப என்ன பண்ணிடுறீங்க? அந்த வேட்டு வாளி ரூபத்தை எடுக்கின்றார். சரி அந்த தாமரை தண்டின் வழியாக கீழ் உலகத்துக்கு எப்படி வருகின்றார்? கீழ் உலகம் எப்படி கீழ் உலகத்துல வந்து பாக்குறாரு. செல்வ செழிப்போடு அப்படியே பூத்து குலுங்குகிறது கீழ் உலகம். பாதாள உலகம் அப்படி இருக்கிறது. சரி அவருக்கு கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தங்கச்சி இருக்கிற இடம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா? அவ்வளவு அழகா இருந்தோட அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு மட்டும் இல்லம்மா, ஏற்கனவே இப்போ ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை கட்டி நம்ம வெளியில கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. சரி வெளியூருக்கு கொடுக்கறோம். இப்போ உங்க ஏரியா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து இந்த பிச்சுவேல புதூருக்கு ஒரு பொண்ணை கொடுக்கறோம்னு வைங்க. இது என்ன மாவட்டம்? இது தூத்துக்குடி மாவட்டம். அப்படியா? ஆமா ஆமா இது தூத்துக்குடி மாவட்டம். அப்ப நீ கன்னியாகுமரி மாவட்டம் தாண்டி திருநெல்வேலி மாவட்டம் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். 3வது மாவட்டத்துல நாம இப்ப இருக்கிறோம். அடேங்கப்பா நான் 2வது மாவட்டத்துல இருக்கிறேன். சரி நீங்க 3வது மாவட்டம். 3 மாவட்டம் ஒண்ணா சேர்ந்து இருக்கு. இல்ல 2 தான். இல்ல நம்ம இப்ப இருக்கிறது 3வது மாவட்டம் தான். ஆமா ஆமா அப்படி சொல்லு.
அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், சரி, அந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துல செல்வ செழிப்பா இருந்தான்னு வச்சுக்கோ, சரி, 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுல இருந்தான்னு வச்சுக்கேன், ஆமா, அந்த பொண்ணு கொடுக்கிற வீட்டுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். ஓஹோ, அந்த பொண்ணு கொடுக்கறவங்க நினைப்பாங்க, ஆஹா நம்ம பிள்ளை எப்படி வச்சிருக்காங்க பாரியா, ஆமா, ராஜ மகாராணி மாதிரி பிள்ளை வாழுதுன்னு சொன்னா, இங்கே செழிப்பு இருந்தால் புகுந்த வீடு செழிப்பா இருந்தா அந்த பொண்ணு பிறந்த வீடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது பொண்ணு கண்ணபெருமான் தங்கையை பார்த்தாரு பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. சரி நம்ம தங்கை எங்க இருக்கிறான்னு தெரியலையே, சரி கூட்டு தான் பாத்துருவோமே. தங்கா மந்திரகண்ணி, மாத்திரகண்ணி கொம்பை என்னடா சொல்றடி? ஆமா ஆமா, 150 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா அதுல ஒரு எப்படி ஒரு 100 200 ஒரு 50 ரூபாய் மாத்திரையாவது கொஞ்சம் பிளாக்ல அடிக்க வச்சிருவோம். ஆமா, அதுல 2 சுகர் மாத்திரை நீ வாங்குறியா? அதுதானே எனக்கு தரப்பை தானே எனக்கு தெரியும். சும்மாவா பாரு, என்ன மந்திரகண்ணி மந்திரகண்ணி என்று தங்கி அழைக்கின்றார். அந்த மந்திரகண்ணியானவள் அண்ணன் கண்ணனுடைய சத்தம் கேட்டது எப்படி வருகிறா? யாரு? உங்கள் அண்ணன் கண்ணன் வந்திருக்கிறேன். யாரு? கண்ணன்? கண்ணனா? கண்ணம் இல்லம்மா, கண்ணே. அண்ணா வாங்கண்ணா, வாங்க. வா வா. சிப்போ கண்ணா. என்னம்மா அப்படி கிட்டாவது ஒரு நாள் கிட்டாவது இந்த தங்கை இருக்கிறாரே நீ பார்க்க வந்திருப்பாயா? ஐயோ, என்ன நான் ஒண்ணு மட்டுமா இருக்கானே, நான் எங்கெல்லாம் வேலை இருக்கு பத்தியா எனக்கு, நான் ஒண்ணு மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா? முடியாது. இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் வரும்போது நான் வந்து பாக்க வரதான் செய்வேன். சரி, இன்னைக்கு வந்திருக்கிறேன்ல, அப்படி வந்து அம்மா நீ ஏன் வந்த? அப்படி கேளு, ஏன் வந்த? மரியா தோழியே, என்ன மாப்பிள்ளை வாழ கொடுங்க. வீட்டுக்கு ஒரு விருந்துக்கார வந்திருந்தா ஏன் வந்தேன்னு இல்ல, ஒரு நாள் வர மாட்டேன், திடீர்னு வந்திருக்கா, அதான் ஏன் வந்தேன்னு கேட்டேன். என்ன அவசியமா வந்தீங்கன்னு கேட்கணும். அப்படி எல்லாம் கேட்க முடியாது, அடுத்தவங்கள கேட்கலாம், அண்ணனை கேட்க முடியாது. அப்படியா? ஆமா, திடீர்னு நீ எதுக்கு வந்திருப்பா? 10 20 தாடி புடிங்கிட்டு போக வந்திருப்பா. பாத்தியா, அடிபட்டது அடிபட்டது தெரியுது இல்லையா? அடிபட்டது ஞாபகம் வருது பாருங்க. இல்லன்னா வருஷத்துல இருக்கா அத்தி பூத்த மாதிரி வந்தாச்சுன்னா இப்ப பரவாயில்ல, வாட்டு இருக்கு. ஒரு அண்ணன் தம்பி வீட்டுக்கு ஒரு தங்கச்சி அக்கா வீட்டுக்கு ஒரு அண்ணன் தம்பி போறான்னு வச்சுக்கேன். சரி, அந்த போகிற அண்ணனோ தம்பியா இருந்தாலும் சரி, சரி, 2 கையில 2 பேக் நிறைய தூக்கிட்டு, என்னது சுமந்துகிட்டு, ஏதாவது பண்டங்கள் பலகாரங்கள் வாங்கிக்கிட்டு, பேக் 2 பேக் நிறைய துணியை தூக்கிட்டு, ஆமா அது என்னமே கட்டப்பையா? ஆமா ஆமா, கேரி பேக். ஆமா கட்டப்பை, கேரி பேக்ல கொண்டு போற மதிப்பு இருக்காது. 2 கட்டப்பை அப்படி அம்மனை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி போனாருன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவா, உங்க அண்ணன் வரடி. டக்குன்னு வெளியே வந்து பாப்பா, எதிர ஓடி வருவாங்க. ஆமா, 2 கையும் கணத்து வராரு அண்ணன். அண்ணன் வரவே கோடி என்ன வாங்கண்ணே, இந்த வெயிலுக்குள்ள என்ன வந்தீங்க? சாயங்காலம் வரக்கூடாதா இல்ல காலையில வரக்கூடாதா? நீ ஒரு போன் பண்ணி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்துருவேன். ஒரு வாரம் வீட்டுல இருந்து நல்ல சாப்பாடு கொடுப்பா, போகும்போது இனிமேல் வந்துடாத அப்படி நான் சொல்லுவேனே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, அப்படி சந்தோஷமா வரவேற்பாங்க. அதே அண்ணன் தம்பி எவனாவது ஒருவர் 4 பேர் இருக்கிற ஒருவர் கஷ்டப்பட்டு இருப்பான். சரி, அவன் வாங்கிட்டு வர முடியுமா? முடியாது. அவன் நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேரி பேக்ல போக கூடாதா? சரி, ஏதாவது ஒண்ணு ஒரு 10 100 ரூபாய்க்கு போல. ஆமா, ஏழைக்கு தகுந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லுவோம். ஏழை எண்ணெய்க்கு எள்ளு உருண்டை சாப்பிட்டான், அதான் அப்படி சொல்லு. அது வச்சிருக்கான் பாருங்களா ஒரு பழமொழி, ஏழைக்கு தகுந்த எள்ளு உருண்டை. எண்ணெய் ஏழை சாப்பிட முடியுமா ஐயா? அங்க கேட்டேன், நம்ம அவர் சிட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அவரு எழுப்பி அப்பவே வந்துட்டாரு. பார்த்தா பாத்தீங்களா, அப்படி ஒரு தம்பி போறான்னு சொன்னா தங்கச்சி வருவாளா எதிர்பார்ப்பாளா? வந்துட்டான். அப்படி போகும்போது நீங்க எப்ப எங்க வந்துட்டான்? வெறுங்கையை வீசிக்கிட்டு. அது போட்டு இந்த மந்திரக்கன்னியானவள் கண்ணபெருமானை வரவேற்கின்றாள். அண்ணா வாங்க, அண்ணா வாங்க. வணக்கம்மா. அடியே தோழி பெண்களே, என்ன அண்ணனுக்கு மாப்பிள்ளை வாழை கொடுங்க. மாப்பிள்ளை வாழலுக்கா? மாப்பிள்ளை வாழை, மாப்பழா வாழை, முக்கனிகளை கொடுங்கள் என்று. அடடடடடடா, முக்கனி கொண்டு கொடுங்கம்மான்னு சொன்னதா? மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாம் வருது. சரி, கண்ணபெருமான் அழகா சாப்பிட்டார் தங்கச்சி வீட்டுல. சரி, அம்மா மந்திரகண்ணி, அண்ணா நான் ஏன் இப்போ உன்னை தேடி வந்திருக்க தெரியுமா? கைலாசமலையில் இருக்கின்றார் சிவபெருமான். அவர் நடனமாட பார்வதி கைகொட்டி கலகலம் என்று சிரிக்க 2 பேர் சேர்ந்து உலகத்தை அழிச்சிட்டாங்க. உலகத்தை அழிச்சிட்டாங்களா? அழிச்சு போட்டா. அழிந்த உலகத்தை படைக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. மந்திரகண்ணி அது ஒன்றால் தான் முடியும். அதனால் உன் கையினால் ஒருபடி குங்குமம் பண்ணி மந்திரம் ஜெபிச்சு கொடுக்க வேண்டும். அண்ணா என்னமா மாயக்கண்ணா, உனக்கு இல்லாத மண்ணா மண்ணா ஒருபடி குங்குமம் பண்ணி வாரினாள் மந்திரகன்னியாகப்பட்டவள். சரி, மந்திரத்தை உச்சரித்தாள், மாயம் கையிலே கொடுத்தாள் மந்திரகன்னியாகப்பட்டவள். அந்த மண்ணை மந்திரகண்ணி கொடுத்த பாத்தீங்களா? சரி, கண்ணன் அப்படி வாங்குறாரு, அவருக்கு ஒண்ணு சொல்ல முடியாம என்ன
ஒருபடி நீ சொன்னா நாம இந்த யானைக்கு பொங்கி பெரிய கமல மாதிரி உருட்டி போடுவாங்களே அவ்வளவு மண்ணு கொடுப்பான்னு நினைச்சோம். சரி ஏன் இந்த பிள்ளையாருக்கு வைக்கிற பிடிக்குள் கொண்ட மாதிரி தந்திருக்கிறாளே, இதை கொண்டு போய் இந்த பிச்சுவில புதூர்ல ஒரு தெருவை படைக்க முடியுமா? ஒரு வீட்டை கூட படைக்க முடியாது. இல்ல இந்த மாதிரி பெரிய வீட்டுல ஒரு வீட்டை படைக்க முடியுமா? முடியாது. சின்ன வீடே படைக்க முடியாது, பெரிய வீடு எங்க படைக்கிறது? ஐயோ இதை கொண்டு இது சின்ன வீடா? என்ன சின்ன வீடு? அது ஜாலிதாயா. அந்த சின்ன வீடு இல்ல, மண்ணால அமைக்கிற வீடு. அப்படியா? ஆமா. சில பேர் சின்ன வீடு சின்ன சின்ன வீடா கட்டி இருப்பாங்க. அந்த வீடு கூட ஒரு படி மண்ணில செய்ய முடியாது. முடியாது. இனி நாம தங்கி கிட்ட மண்ணு கேட்டபடி சொன்னா அவ சிரிப்பா. ஆமா. அவ சிரிக்க முடியாத நம்ம நடக்கலாமா? ஆஹா. அப்படி என்று சொல்லி கண்ணபெருமான் தங்கிக்கு தெரியாமல் இடது கை கொண்டு ஒருபடி மண்ணை களவு செய்கிறார். அப்படி எப்படி வர்றார்? கண்ணி கொடுத்தாய் ஒரு பிடி மண்ணை களவு செய்தார், ஒரு பிடி மண்ணை இரண்டு பிடி மண்ணை கொண்டே வாரபோதே இரண்டு பிடி மண்ணை கொண்டே மண்ணை கொண்டே கடலில் வாரபோதே கண்ணி கொடுத்த மழை ஒரு வாய் களவு செய்த மழை அரைந்து போதே ஒரு பிடி மண்ணை கொண்டே கண்ணி கொடுத்தாள் ஒரு பிடி மண்ணானது. கண்ணன் களவு செய்தார் ஒருபடி மண்ணானதை. ஆமா. இந்த விதமாக இரண்டு பிடி மண்ணும் கொண்டு கடலில் வரக்கூடிய சமயத்தில் ஆமக்கா கண்ணி கொடுத்த மனிதர் உருவாக இருக்கும் ஆய்வு களவு செய்த மண் கரைந்து போகின்றது. கடலோடு கடலாக கரைத்து விடுகிறது. கடலோடு கடலா அதாவது இது கண்ணன் களவு செய்த மண்ணு மண்ணே தாமரத்தண்டுல அப்படியே தாமர தண்டோட ஒட்டிக்கிட்டுதான். அப்படி தாமரத்தண்டு பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, ஒரு மாதிரி சொர சொர. முள்ளு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்கும். ஆமா. அது கண்ணன் கையில் இருந்து களைந்த மண் என்று சொல்லுவார். அப்படி ஆமா. ஏமா என்ன இதுல இருந்து பார்க்க உனக்கு என்ன தெரியுது? பாரு, நம்ம அண்ணாச்சி சிங்கமுத்து அண்ணாச்சி இருக்கிறது தெரியுது. சரி. நம்ம தம்பி உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. அடாடாடா. அதுக்கப்புறம் அம்மா கொலுவா உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. ஆத்தாடி. நம்ம அக்கா போறது தெரியுது. அந்த கோயில் முள்ள அழகா திரிசூல நாட்டி இருக்கிறது தெரியுது. அலங்கார பொம்மைகள் அங்கே சிற்பப்படி செதுக்கி இருப்பது தெரிகிறது. அங்கே தூண்டல் தெரிகின்றது. அந்த பக்கம் பாட்டி மாதிரி இருக்கு, அந்த பக்கம் நம்ம அக்கா மைனி மாதிரி இருக்கு, அந்த பிள்ளைங்க பக்கத்துல மருமக்க மாதிரி இருக்கு. அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் வச்சிருக்காரு. அண்ணாச்சி பழம் வச்சிருக்காரு. அண்ணாச்சி தர்பூசணி வச்சிருக்காரு, மாங்காய் வச்சிருக்காரு, பைனாப்பிள். பைனாப்பிள் அது தமிழ்ல வந்து அண்ணாச்சி பழம். ஆமா. சரி சரி. ஆமா, இதெல்லாம் வச்சிருக்காரு. அந்த பக்கம் பலூன் இருக்கு. அப்படி. அந்த பக்கம் அண்ணாச்சி ஐஸ்லாம் வச்சிருக்காரு. ஏன் லூசு? என்ன உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ லூசுன்னு எனக்கு இப்பமா தெரியும். இங்க பாரு, நான் இங்க இருக்கிறத கேட்கல. கண்ணன் கையில் இந்த மண்ணு கரைஞ்சு போச்சுதே, அதிலிருந்து என்ன தெரிகிறது? அதுல இருந்து என்ன தெரியுது? களவு செய்த மணி களவு செய்த பொருள் கடவா கட்சிக்கு உதகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யாரடா சொன்னாங்க? ஏப்பா அவங்க தான் கோடி தேடி கொடி கட்டி பறக்குறாங்க. அப்படியா? நல்ல வெளிநாட்டு மதுபானம் தான், சிக்கன் தான், நூடுல்ஸ் தான், பிரியாணி தான். அடுத்த பணத்தை ஆட்டை போட தான் அலங்காரமா வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்த பணத்துல அப்படிதானா? ஆமா. அடுத்த பணத்துல வாழ்றவன் தான் கொடி கட்டி பறக்குறான். அவனுக்கு என்ன உழைப்புல திங்கிறவன் ஓடா தேஞ்சு போறான். உழைக்கிறவன் என்னைக்கும் ஓடாதான் தேஞ்சு போனான். அவனுக்கு ஒரு முன்னேற்றம் இல்ல. இந்த ஏமாத்திக்கிட்டு இருப்பான் தெரியுமா? உட்கார்ந்து அடுத்த பணத்தை ஆட்டை படுத்துங்க தெரியுமா? அவன் நல்லா சாப்பிடுவான், ஆடப்பரமா வாழுறான். ஏமாத்திக்கிட்டு அலைவான் தெரியுமா? அவன் தான் தேய்ச்சி சட்டை மடங்காம தேய்ச்சி வேட்டி மடங்காம அலைவான். வெள்ளை சொன்ன மாதிரி பேச போறான். வெள்ளை சொல்லி இருக்கிறது எதுக்கு? நீ என்ன சொல்லுவான்னு நல்லா தெரியும். ஆமா ஆமா. பாத்தியா? அப்படி அடுத்தவன் பணத்துல வாழ்றவன் தான் இன்னைக்கு தேய்ச்சி சட்டை மடங்காம மடங்காம அலைவான் தருவான். பாக்குறீங்க? ஆமா. எப்ப பார்த்தாலும் போய்க்கிறது தான் அலைவான், எப்ப பார்த்தாலும் டீ கடை தான் நிற்பான். சரி. ஆமா. யாரு வந்தா சரி வாங்க அண்ணாச்சி வாங்க நம்மள மாதிரி உள்ளவங்க போனா சரி. நம்ம சரி ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. சரி. யார் நீ பெரிய மனுஷனா? கொஞ்சம் தோரணையா நிக்கிறாரு. அண்ணாச்சி டீ குடிக்கிறீங்களா அப்படின்னா சரி. தம்பி நான் இப்பதான் டீ குடிச்சேன், ஒரு 2 சிகரெட் வாங்கி தந்துறேன். அதான் கரெக்டா சொன்னையா? நான் இப்பதான் டீ குடிச்சேன். சரி. ஒரு 2 சரி ஒரு 2 சிகரெட் வாங்கி தந்துட்டு போய். அத கௌரவமா கேக்குறது. அது கௌரவமா பத்தி எடுக்கிறது. ஆமா. சரி. அப்படி நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பான். சரி.
நம்மள தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லுங்க. வேற யாரும் சொல்ல முடியுமா? அடுத்தவரை சொன்னா அவன் ஆவேசப்பட்டுருவான். ஆமா. நம்மள நாமளே சொல்லிட்டா தப்பு இல்ல. ஏய் மேடையில இருந்தா பேசிக்கிட்டு இருக்க. அதானே. இறங்கி வாயா மெயின் ரோட்டுக்கு. முன்ன நான் பாத்துக்கிறேன். பிச்சோட ஜங்ஷனுக்கு வருவாங்க அதுக்கு டீ குடிக்கிறதுக்கு. போட்டு மாத்திட்டு அங்க வச்சு வந்தேன். ஆமா. அப்படி மாத்திருக்கு நமக்கு. அதானே. நான் உண்மையிலே அப்படிதான் கேட்பேன். சரி. கேட்டே வேண்டாட்டிடுவேன். ஐயா போட்டுட்டீங்களோ டீ போட்டாச்சோ? அதானே. போட்டாச்சுன்னா போடுங்க. போடுங்க. அப்படி ஒரு எங்க நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க வரும்போது குடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படியே இல்ல போட்டாச்சுன்னா போட சொல்லுங்க. அதானே. அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா கண்ணபெருமான் சரி அந்த களைந்து போற மண் அது போகட்டும். சரி நேரு கொண்டு வந்தார் பாத்தீங்களா? ஒருபடி மண்ணை கொண்டு உடையவர் கைலாசமலை கொண்டு வரக்கூடிய சமயத்திலே பார்த்தார் இந்த மாய கண்ணனாகப்பட்டவர் அவனுக்கு வைத்தராகி சிவபெருமானை பார்த்து இருக்கிறாரு. ஏன் மாப்பிள்ளை மச்சான் மண்ணை எங்க வைக்கிறது? தலையில வைய தாமரை இலையில வைங்க மாப்பிள்ளை. தாமரை இதழிலே வைங்கள் என்று சொல்லு. ஆமையா தாமரை இதழிலே கண்ணபெருமான் ஒருபடி மண்ணை கொண்டு வைக்கிறார். கொண்டு வந்த மண்ணை என்ன செய்கிறார் பாருங்கள். கொண்டு வந்த மண்ணதையும் ஒரு நாளாய் பங்கு வைத்தார். வந்த மண்ணதையும் ஒரு நாளாய் பங்கு வைத்தார். ஒரு நாளாய் பங்கு வைக்க நடுவில் உதிக்கும் கைலாசம். ஒரு நாளாய் பங்கு வைக்க நடுவில் உதிக்கும் கைலாசம். ஒரு பங்கு மண்ணெடுத்து மண்பூமி தான் படைத்தார். ஒரு பங்கு மண்ணெடுத்து மண்பூமி தான் படைத்தார். ஒரு பங்கு மண்ணெடுத்து என்ன பண்றாரு? சரி கைலாசமலை உதயமாகி வருகிறது. எந்த ஒரு ஆசாரி அளவெடுக்கல, ஒரு கொத்தனாரு கட்டல, கடவுளை எந்த ஒரு தொழிலாளியும் அதை கை வைக்க அதுல வைக்கவே இல்லை. ஆனால் கைலாசமலை தானாகவே கைலாயமலை தங்க கைலாயமலை தோன்றி வருகிறது. அதுவரையில் வெள்ளி கைலாசமா இருந்தது, தங்கமாக இருக்கிறது. அங்கே தோன்றி இருக்கும் போது ஒருபடி மண்ணை எடுத்து பகவான் என்ன செய்கின்றார்? முதல்ல பூமியை படைக்கின்றார். அடுத்து ஒருபடி மண்ணை எடுத்து ஆகாயத்தை படைக்கின்றார். அடுத்து ஒருபடி மண்ணை எடுத்து தென் திசையிலே வீசுகின்றார். கடலாக வருகின்றது. அடுத்து ஒருபடி மண் எடுத்து வட திசையில் எறிகின்றார். அங்கே என்ன ஆகிறது? மலைகளாக தோன்றுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வடக்க தலைவச்சி ஏன் தூங்க கூடாதுன்னு சொல்றோம். எதுக்கு? வடக்க தலைவச்சி தூங்கினா வேற உபத்திரம் வெட்டிட்டு போயிருவான்னு சொல்லுவாங்க. அது ஐதீகம் அப்படி அல்ல. அது அந்த வரலாறுக்கு உகந்தது. அது சரி. ஆமா. வடக்க தலைவச்சி தூங்கினா தலை, அதாவது வடக்கே மலைகள் அதிகம்னா மலைகள் கூடிய இடம், வயிற்று கூடிய இடம், கனங்கள் கூடிய இடம். சரி. வடக்க வச்சு நீ தலை தூங்கிட்டு வடக்க தலைவச்சி தூங்கி முடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தலைக்கணம் அதிகமாகும், தலை வயிற்று ஏறும். ஓகோ. அது நீங்கள ஜலதோஷம் போடும், இல்லைன்னா ஒரு மண்ட உளைச்சல் வரும். சரி. அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மலை வயிற்றுள்ள பொருள் பார்த்தீங்களா? ஆமா. அதனால தலை கணம் ஏறும்னு சொல்லுவாங்க. தலையில் ஜலதோஷம் போடலாம், இல்லைன்னா ஒரு தலைக்கு ஆகாத ஒரு நோய்கள் வரலாம். சரி. அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
அப்படி படைத்து விட்டு அதிலே முதிர்ந்த மண் இருக்கு பாத்தீங்களா, அதுல என்ன பண்றாங்க? முதிர்ந்த மண்ணிலே உயிரினங்களை விளக்குகின்றார். என்ன அது? என்னமா முதிர்ந்த மண்ணில போய் உயிரினங்கள் படைச்சிருக்காங்க? இங்கே பூக்கக்கூடிய பூவானது ஒரு செடியிலே பூவாக இருக்கலாம், சரி, பிஞ்சில உதிர்ந்து போகலாம், காயில உதிர்ந்து போகலாம், கனியில உதிர்ந்து போகலாம். இதெல்லாம் நாமெல்லாம் இந்த உலகத்திலே உதிரிப்புகள் அல்லவா? இங்கிருப்போர் நாளை இங்கு இருப்பது நிச்சயம். சரி, சரிதானா? ஆமா. ஒரு போல ஒரு செடியில ஒரு பொண்ணு காலையில பூத்துன்னு சொன்னால் சாயங்காலம் பார்த்தா அந்த பூ செடியில இருக்காது, முதிர்ந்து போயிடும். அதான் முதிரிப்புக்கள் நாமெல்லாம். சரி, முதிரிப்புக்கள் தானே? ஆமா. அதுக்காக தான் முதிர்ந்த மண்ணிலே பகவான் உயிர் ஜீவன்கள் அனைத்தையும் படைத்திருக்கின்றார். அப்படி ஆகையினாலே பார்த்தால் உயிரினங்களை எல்லாம் பகவான் படைத்திருக்கும் போது சரி, கைலாசமலையிலே நான் பாருங்கள், வெள்ளி கைலாசத்தில் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அம்பாள் பத்ரகாளி அம்மனுடைய ஆலயத்திற்கு மஞ்சப்பால் வைப்பவர்கள் உடனடியாக வந்து தயாராகும்படி உங்களை விளக்கங்கள் அழைக்கின்றார்கள். அம்பாள் பத்ரகாளி அம்மனுக்கு மஞ்சள் பால், மஞ்சப்பால் என்று சொல்லுவாங்க, வைக்கக்கூடியவங்க உடனடியாக வந்து தயாராகும்படி உங்களை விளக்கங்கள் பணிவோடு கேட்டுக் கொள்கிறார்கள். காலம் போய்கொண்டிருக்கிறது, உடனடியாக வந்து மஞ்சப்பால் வைப்பதற்கு தயாராகும்படி விளக்கப்பட்டியர்கள் பணிவோடு. கடமை கண் போன்றது, கடமை செய்ய தவறாதீங்க. அம்பாளுக்கு பூஜைக்கு நேரமாக போகுது. அப்படி நேரமானது ஆய்கொண்டிருப்பதன் காரணத்தினாலே ஒரு பொதுமக்கள் அனைவரும் மஞ்சள் பால் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதாவது மஞ்சள் பால் வைக்கணும் நேர்ச்சியை போட்டவங்க உடனடியாக அந்த நேர்ச்சியை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு கமிட்டியாளர்கள் தாழ்வுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? போன வருஷம் பார்த்தது, இந்த வருஷம் இப்ப பாக்கோம். அப்படியே இளம் பிராயமா அப்படி இருக்கீங்களா? சரி சரி, ஆனா கொஞ்சம் நாலு கால நிக்காரு. ஆதி வெள்ளிகையில சுமாபலிகாரதீரே அதானே பகவான் பார்வதி இருந்தாங்கல்ல. ஆமா, பார்வதியாளர் பகவான் இடத்துல சொல்ற, ஏ பகவானே, என்ன பைய பார்வதி என்னங்க கைலாச மலை எப்படி இருக்கு பாத்தியா? அழகா இருக்குது. எங்க ஜோதியா இருக்கிறதா? நல்லா இருக்குது பாருங்க. குப்பை குளமா சண்டை ஜெருக சண்டை ஜாவியமா இருக்குன்னு சொன்னானே பகவான் சொன்னாரு. பார்வதி நீ இருக்கிறல்ல, ஆமா, தூத்து சுத்தம் செய்து அப்படி பாருங்க. குனிஞ்சு நிமிந்தா குடல் வாயோட வந்துரும். யாருக்கு? எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
அப்ப குளிஞ்சி வீடு தூத்தியல்னா வீடு வாசல் தூத்து பறக்கணும்னா உள்ள குடல் வாயில வந்து அதுக்குதான் ஒரு ஆளை வச்சுக்கிடுவோம்னு சொன்னேன். ஆளை இந்த பிறவி செய்யுங்க. ஆளை வச்சுக்கிட்டா எனக்கு நல்லதுதான். நானா வேண்டான்னு சொல்ல போறேன். அப்படி அவ்வளவுதான். ஆவையா நீங்க சம்மதிச்சேன்னா சரிதான் அப்படின்னு சொன்ன பார்வதி நீ சுத்தம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு பரமன் சொல்ல சரி பார்வதி அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு பணிபடை செய்யறதுக்கும் இல்லதான் அதுக்குதான் எனக்கு நேரம் சரியா இருக்கு. இந்த தூத்து கூட்டி பெருக்கிறதுல எனக்கு நேரம் கிடைக்கலங்க அப்படின்னா ஒரு பெண்ணை பிறவி செய்யுங்கள் அப்படி என்று பகவானிடத்திலே பார்வதி ஆனவள் பேசிக் கொண்டிருக்கும் போது பகவானுடைய வலது ராசி சந்திரக்கலை இடது ராசி சூரியக்கலை ரெண்டு ராசி சண்டை போடுது. சரி அப்படி சண்டையிடும் போது சண்டையிலே ஒரு பெண்ணானவள் வந்து பிறக்குகின்றார். இந்த சண்டை போடும்போது அச்சன்னு தும்பினார் பாருங்க. இந்த சண்டையிலே ஒரு பெண்ணானவள் வந்து பிறக்குகின்றார். தோண்டி வருகின்றார். சண்டையில் பிறந்த காரணத்தினாலுக்கு சண்டத்தி என்று பெயர் வைத்தார். இவள் ஒருத்தி சண்டத்தி. சண்டத்தி பெண் ஒருத்தி. எப்படி பெண்ணொருத்தி தானே. ஒரு பொண்ணு நினைச்சான்னு சொன்னா குடிசையும் கோபுரம் ஆக்கிடலாம். குடிசையா இருக்கிற வீடும் கோபுரம் ஆகிரும். அந்த பொண்ணு போற ராசிக்கு அவன் நினைச்சான்னு அதை மாத்தி காட்டி கோபுரமா மாத்தி காட்டிடுவான். அதே பொண்ணு அதை ரிவர்ஸ்ல நினைச்சுட்டான்னு வச்சுக்கோ, மாத்தி நினைச்சுட்டான்னு வச்சுக்கோ, கோபுரமா இருக்கிறது குடிசையை விட தரமட்டமா வந்துடும். அது போல ஒரு பெண்ணை பிரவிஷைகள் சிவனுக்கு எங்கும் இல்லாத ஆத்திரம் போட்டி கோபம் வருகிறது. சரி சரி இந்த பிரவிஷை சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஆட்சினார்ல பெண்ணானவள் தோன்றுகிறார். அவளுக்கு சண்டதி என்று பெயர் வைக்கின்றார்கள். அந்த பெண்ணானவள் பிறந்து என்ன கேட்கிறார்? பிறந்து வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் 4 வயசுல எடுத்தா வளர்க்குமாறு 12ஆவது திருவிழடைகின்றது. சரி பாவனல்லால் திருப்போத்தாள். அந்த சண்டத்தியுடைய அழகு எப்படி இருக்குது பாருங்க. சட்டீரனை காணால் சட்டி ஒரு கற்பு மண்ணி சூரியன் காணால் சட்டி ஒரு கற்பு மண்ணி அது விளம்பரத்திற்கான ஒரு கற்பு மண்ணி
சொல்றாங்க. என்ன சிவபெருமானே, இந்த சண்டத்தை இனிமேல் கைலாச மலைக்கு ஆகாது. இவளை இங்க வைக்கவே கூடாது. இவன் இங்க இருந்தாலும் உருப்படாது. ஆமா பாருங்க, என்ன கைலாச மலையெல்லாம் தீட்டாகி விடும். இவளை காட்டுக்கு அனுப்பிருங்கன்னு சொன்ன அவையா பகவான் நினைக்கிறாரு. என்ன என்னடா இருந்தாப்புல பார்வதி இப்படி சொல்றாளே, அப்படி என்ன ஆகும் தெரியல. பிள்ளை கொஞ்சம் அழகா சைஸா வளர்ந்துகிட்டு இருக்க, லுக்கா இருக்க பாக்கு. நமக்கு தெரியாமலே கங்காதேவி திக்கு ஜடைக்குள்ள வச்சிருக்காரு. அடி பிள்ளை கொஞ்சம் அழகா தான் இருக்கு பாக்க. ஆமா, இனி யாருக்கு தெரியாம எங்க தூக்கி வைக்க போறாருன்னு தெரியாது. சரி, அந்த பரமா சொன்னாலும் சொல்லுவாளா இருக்குமோ? சரி, பரமான் பார்த்தாரு, பரவாயில்ல, கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணுமே. ஏமா சண்டத்தி சுவாமி, வா. என்ன சுவாமி? இனி நிக்க ஆகாது. ஏன் சுவாமி, என்னாச்சு? கைலாச மலைக்கு நீ ஆகாது. என்ன நீ என்ன போட தெரியுமா? எங்க போகணும்? அதோ இருக்கிறதே பெரிய காடு. அது ஈத்தாமலி பக்கம் எல்லாம் இருக்கு. எந்த ஈத்தாமலி? அது பெரிய காடு. உங்க ஏரியா பக்கம் இருக்க ஈத்தாமலியா? அந்த ஈத்தாமலி பக்கம் இருக்க பெரிய காடு இல்ல, வேற அடர்ந்த காடு. அங்க போய் நீ வாழ்ந்து வரலாம் சொல்லி சண்டதியை அனுப்பிட்டார். சரி, சண்டதி என்ன சொல்றா? பாருங்க, நான் மட்டும் தான் காட்டுக்குள்ள போகணுமா? பாருமா, எனக்கு ஜோடி எதுவும் கிடையாதா? நீ கவலைப்படாத, நீ அங்க போ. உனக்காக அங்க ஒரு காத்திருப்பான் காட்டுக்குள்ள. ஆமா, காட்டுக்குள்ள எனக்காடி காத்திருப்பான். எங்க போனாலும் உனக்கு காத்திருப்பான். சரி, போகட்டும். அப்படி இருக்கிறது நல்லது. ஆமா, கவலை கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆமா, நீ அங்கே போயிரு. எங்க போனாலும் ஒரு ஆள் இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சண்டத்தியே அங்க அடர்ந்த காட்டுக்குள்ள அனுப்புறார். சரி, அங்கே மறுவனத்திலே ஒரு சண்டன் அங்கே வாழ்ந்து வர. எப்படி வந்தா? இந்த தேவாதி தேவர்கள் சிவபெருமானுக்கு மாலை கட்டி கொண்டு போறது வழக்கம். அதிலே ஒரு மறையவன், தேவுக்கெல்லாம் மறையவன். அதுல ஒருவன் நினைக்கிற ஒரு நாள் என்ன மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ளவன் யோசனை பண்றான். என்ன யோசனை? எல்லாரும் ஒரு மாலை கட்டி கொண்டு சிவனுக்கு தானே போடுறோம். ஒரு நாள் ஒரு மாலை கட்டுறோம், ஒரு நாள் ஒரு மாலை கட்டுறோம், பல பல மாலைகள் கட்டி கொண்டு போடுறோமே. இந்த மாலையில என்னதான் இருக்கு? மணக்கிறதா இல்ல நாற்றம் அடிக்கிறதா பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த தேவர்களோட சண்டை போட்டு அந்த மாலை சண்டை போட்டு அந்த மாலையை படிச்சுட்டான். இவன் கழுத்துல போட்டு தந்தம் ததிக்கிறது ஆட ஆரம்பிச்சிட்டான். சரி, பார்த்த தேவுக்கள் இவருடைய பாவி சண்டை போட்டாங்க பாத்தீங்களா? ஏ சண்டாளா, பாவி சண்டாளா, சண்டாளா 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 சண்டனாகவே மாறிவிட்டு. சரி சரி, தேவர்களோடு நீ சண்டை போட்ட காரணத்தினாலே நீயும் காட்டிலே சண்டனாக போக கிடவது. அந்த சண்டன் ஒரு வனத்திலே வாழ்ந்து வருகிறான். இரண்டு பேரும் அங்கங்கே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. பெரியாரா? ஆமா, பெரிய ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. பெரியார் ஓடல, அவர் ரொம்ப ஓடினாரு. ஆமா, அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? அப்படி ஆறு ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு விநாயகர் கோயில் ஒண்ணாக்கி இருக்கு. ஆமா, விநாயகர்னா பிள்ளையார், செல்வ விநாயகர். பிள்ளையார் கோயில் அங்க ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆமா, அந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீ செல்வ விநாயகர். இப்படி ஒரு பிள்ளையார் கோயில் அங்க இருக்கு. ரெண்டு பேரும் திறந்தோர் அந்த வணக்கம் வழக்கம். ஆமா, சண்டை வரும்போது சண்டத்தி வர மாட்டான், சண்டத்தி வரும்போது சண்டை வர மாட்டான். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஒருவர் இருக்கிறது தெரியாமலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு நாள் அங்கே பெரிய ஷோர் அட்டப்பழம் அடிச்சு கொட்டி பெய்யுது. ரெண்டு பேரும் சாமி கும்பிட வர முடியும். எப்படா போய் பிள்ளையார கும்பிடலாம் நினைச்சுட்டு இருக்கோம். மழை அப்படி அடிச்சு போய் சர்ன்னு வெறிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் பிள்ளையார் கோயில்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் சந்திக்கிறாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் பிள்ளையார போறேன் கும்பிட்டாங்க. அப்படி வேண்டி கும்பிட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆண்மகன் நிக்கிறான், இந்த பக்கம் ஒரு பெண் மகன் நிக்கிறான். சண்டை பார்த்தா பாத்தீங்களா? சரி, இவனுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பிரஷர் தலைக்கேறிட்டா. புள்ளா பிரஷர் யாருன்னு மாயிட்டான். புள்ளனா அவ்வளவு அழகா இருக்கிறான், ரதி மாதிரி. உடனே கொத்திட்டு போயிடுவான் போலுக்கு, அப்படி இருக்கிறான். அழகா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ரதி என்றால் அழகு என்று பெயர். அப்படிதான் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அப்படி ரெண்டு பேரை பார்த்திருக்காங்க. ரதி நல்லா இருக்காலும் அந்த பிள்ளை நல்லா இருக்காலும், அப்படி தமிழ் படிச்சிருக்காரு. ஆமா, ரதி என்று சொன்னால் அழகு என்று பெயர். ஆமா ஆமா, அப்படி ரதி. நான் அந்த ஊர்ல இப்படி சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். அங்க ஒரு ரதி இருக்கா? ஆமா, அது ஆமா ஆமா, அந்த ஊர்ல இப்படி சொல்லிட்டு தான் மாட்டிக்கிட்டு இறங்கின உடனே கேட்டாரு, அந்த பிள்ளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு அதுக்குன்னுட்டு அப்படியே என்ன நீங்க சொன்ன பேரு
கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த வீடு. அதுல வெயிட் பாட்டு அந்த பாட்டு அப்படின்னு எனக்கு பாட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வரைக்கும் உயிர்நிலை கிடையாது. பெரிய பாட்டிலே ஒருவேளை மடக்குனாலும் மடக்கிடலாம் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தேன். நம்ம அப்படி விட்டுட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. இல்ல சண்டை கேட்டவர்ல இருந்தாலுமே சண்டை பட மக்கள் வந்துரு நீ யாரு பாத்து? ஆமா சொல்லு. அப்படி ரதி மாதிரி இருக்கிறாள பிள்ளை, இவள கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த பொண்ணு அதைத்தான் நினைக்கிறான். ஏன் கடவுளே, ஆண் அழகன் மாதிரி இருக்கிறாரு. இல்ல நான் பார்த்தாலே நல்ல அழகு இல்லையா? அழகுக்கு முருகர் என்று சொல்வார். சரி சொல்லியிருக்கிறாங்களா? மன்மதனே அழகுன்னு சொல்வார்கள். சரி, மன்மதன் சொன்னா அதுக்கு பிறகு, அதாவது அதுக்கு முன்னால உள்ளதான் முருகனை சொல்லி இருக்கிறார். முருகனுக்கு பிறகுதான் மன்மதன் சொல்லுவாங்க. சரி, அழகுக்கு முருகன் ரெண்டு பேரும் சொல்லுவாங்களே. அவர்களை விட ஒரு தூக்கலா இருக்கிறாரு இவரு. அப்படி கல்யாணம் முடிச்சா நம்ம ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசல, அப்படி கண்ணோட கண் பார்த்து பார்த்து லைட்டா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுட்டாலே என்ன ஆகும்? கண்ணோடு கண் நோக்கி வாய் சொற்கள் பயனில்லை என்று திருவள்ளுவர் சொல்லி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? கடவுளே கடவுளே. சரி, இப்போ உள்ள காலம் அது. ஆமா, அப்போ உள்ள காலம் அது, இப்போ உள்ள காலம் இது. காதல் வந்து பிச்சு அப்படி ரெண்டு பேரும் கண்ணோடு கண் பேசுகின்றார்கள். கண்ணோடு கண் பேசிட்டாலே அவ்வளவுதான், அதோட சேர்த்தா ரெண்டு பேருக்கு காதல் மறந்துட்டு இவன் நினைக்கிறேன் ஆம்பளை சிங்கம் இல்ல. யாரு? நம்மள மாதிரி நான் இல்லையா? என்ன சொன்னா அவனை பிடிக்காது. ஆமா, பாக்குறான். நாம அந்த பொண்ணு முதல்ல பேசுறோம். அவன் சிங்கம், கருப்பு சிங்கம். அப்படியா? நைஸா சிங்கத்துல கருப்பு சிங்கம் சிவப்பு சிங்கம் இருக்கவா செய்யுது. மொத்தத்துல சிங்கம். சரி, சிங்கம் நேருக்கிட்ட வந்தா அந்த பொண்ணு கிட்ட, ஹலோ அந்த பக்கம் போறேன், ஹாய் ஹாய், நீங்க பேசுவீங்களா? ஐயோ, உங்க குரல் குயில் கூவுற மாதிரி இருக்குது. அப்படி அது நான் இல்ல, அந்த பட்டம் அவங்க யாரும் உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி யாருக்கு கொடுத்தாங்க? அதெல்லாம் சொல்ல முடியும். அப்படிங்களா? இல்ல, உங்க சத்தமும் குயில் கூவுற மாதிரி இருக்குது. அப்படியா? நீங்க ஆள் ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகிருவா. அப்ப எப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப உனக்கு கண்ணுல கோளாறு, பார்த்தால் பசி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அத காலையில தக்காளி சாதமா சட்னி வச்சிட்டு அதுக்கு இலக்கணம் நீங்க தாங்க. ஆமா, அவ்வளவு அழகா இருக்கீங்க. இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்றது? விளங்குவோம். நல்லா வருவா, விளங்குவோம். வழங்கிடுவா. திருவோட வர மாட்டேன். திருவோட எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துட மாட்டேன். திருச்செந்தூர்ல அப்படியா? இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்க மனசு எப்படி? கல்யாணம் பண்ணா மேலக்காரரை கூட தாலி கட்டணும் இல்லையா? இப்போ வருவாங்க. பாருங்க, கல்யாணம் பண்ணா என்ன வேணும்? மேலக்காரங்க வரணும். சரி, ஊர்ல 4 பேர் வரணும். ஆமா, ஐயர் வரணும், தாலி கட்டணும். இது முக்கிய தாலி வேணும் இல்ல? அப்படி சொல்லு. தாலி கட்டணும், தாலி வேண்டாமா? தாலி வேணும் இல்ல? தாலி இல்லாம இப்ப அங்க கல்யாணம் நடக்குதுப்பா. இங்க பாருங்க, என்ன தாலி இல்லாம நிறைய பேர் இப்ப கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்ப கிட்ட விட்டு ஆமா பாருங்க. ஆகையால நம்ம ரெண்டு பேருக்கு தாலி எல்லாம் இருக்கு காட்டுக்குள்ள. சரி, தாலிக்கொடியை முடிஞ்சது வள்ளிக்கொடி சொல்லுவாங்க. சரி, அந்த வள்ளிக்கொடியை நான் பறிச்சு அழகா உங்க கழுத்துல 3 போட்டு இறுக்கி உங்களை காட்டுக்குள்ள வச்சு தாலியை கட்டிடுவோம். ஊருக்குள்ள போனா ஒரு வயல விட மாட்டாங்க. எனக்கு போட்டி போடுவான் அப்படின்னு சொல்லி இருவேருக்கும் காட்டுக்குள்ளே கந்தர்வ கல்யாணம் முடிந்தது. அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வரும்போது என்ன ஆகிறது? ஆண்டவன் திருவருளாலே கர்ப்பமுற்றாள். இந்த சட்டத்தியாகப்பட்ட வழி சரி, அப்படி கருவுற்றாள். 4 மாத கர்ப்பாக இருக்கும் போது இந்த சண்டல் காட்டுக்குள்ள வேட்டைக்கு வர பாருங்க. ஆமா, துஷ்ட மிருகங்களாலே அடித்துக் கொல்லப்பட்டார். இது சண்டத்தியால வந்தவன. இதுக்கு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுறதுக்கு என்ன பொருள் சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, பஜாருக்கு போனா அதை வாங்கிட்டு வாங்க, லட்டு வாங்கிட்டு வாங்க, அல்வா வாங்கிட்டு வாங்க, ஜாங்கிரி வாங்கிட்டு வாங்க, மாங்காய் வாங்கிட்டு வாங்க, இல்ல கொஞ்சம் பேரித்தம்பழம் வாங்கிட்டு வாங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஆமா, அது போல சண்டதி காட்டுக்குள்ள பாத்தீங்களா? வேலைக்கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக நம்மளுடைய ஆலயம் பெறும்படியாக பிளாக் கமிட்டியாக தாழ்மடை இலக்குகின்றார்கள். வேலைக்கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக நம்மளுடைய சன்னிதானம் பெறும்படியாக பிளாக் கமிட்டியாக தாழ்மடை இலக்குகின்றார்கள். இப்ப என்ன, எந்த ஆளு செத்தாலும் பொம்பளைக்கு தான் காரணம் சொல்றேன்.
ஆமா. இப்படி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா. அது போல இந்த சண்டத்தையும் இங்க பாருங்க. என்ன? நான் கர்ப்பமா இருக்க பாத்தீங்களா? எனக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும் போல. இறைச்சி மாமிசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க. சரி. அதனால நீங்க காட்டுக்குள்ள வேட்டையாடி ஏதாவது கொண்டு வாங்களே அப்படின்னா. அப்படி பார்த்தா இவன் அடாடாடாடா இவ்வளவு அழகாக இருக்க பொண்டாட்டி சொன்னா வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதானே. அதுதான் சொல்லி சொல்லி காட்டுக்குள்ளே அந்த நேரம் துப்பாக்கி எல்லாம் கிடையாது. ஆமா. வில்ல போய் தான் வேட்டையாடணும். அப்படி காட்டுக்குள்ள வேட்டைக்கு வந்தா பாத்தீங்களா? காட்டு விலங்குகள் இவனை வேட்டையாடியது. அடேங்கப்பா. சண்டன் காட்டுக்குள்ள செத்துட்டான். கொஞ்சம் மேல சுத்தி தண்ணி அடிக்கணும். இப்படி அடிங்க பாப்போம். தண்ணி அடிக்கணும். இங்க அது தண்ணி அடிக்கணும். இப்படி சுத்தி அடிக்கணும் ஒண்ணு இல்ல. நீங்க தண்ணி. ஆமா எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி அடிங்க. நீங்க தண்ணி அடிக்க. ஆமா. எனக்கு கொஞ்சம் அவர் அந்த தண்ணியா இருந்த தண்ணி வேறப்பா. அப்படியா? அவர் பைப்ல தண்ணி அடிக்காரு. தண்ணி அடிக்கணும் சுத்தி தண்ணி அடிக்கானே. அப்பா நீ சொல்லு பாருங்க. என்ன? சரி சண்டன் செத்துட்டான். சண்டன் தானே செத்தா? சண்டதி என்னாராய்? சண்டைக்கா அவர்களால் மதகர்வாக இருக்கப்பட்டவளா? ஆமாக்கா. இவன் சாகல்ல. ஏன்னா பிள்ளை கர்ப்பமா இருக்கு. அந்த காலத்துல புருஷன் செத்துட்டா கணவன் செத்துட்டான்னு சொன்னா சரி உடன்கட்டை ஏறுவது வழக்கம். அடேங்கப்பா. பெண்கள் மாதிரி வாழவே மாட்டாங்க. ஆவையா இனி நாமல் இருக்கக்கூடாது. அப்படி கணவனே கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய புருஷனை செத்துட்டானே. அப்படி நாம இனி உலகத்துல உயிரோட இருக்கலாமா? இருக்கவே கூடாது. அப்படி என்று சொல்லி சண்டத்தை இறந்திருக்கணும். ஆனால் வயிற்றிலே கரு வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி சரி. நாம செத்துட்டோமே இந்த கரு நாம ஒண்ணு மரியாதை பஞ்சம் குழந்தை என்ன பாவம் செய்தது? அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து வருகின்றார். மாதங்கள் தாண்டி செல்கின்றது. 10 மாதம் தாண்டுகின்றாள். ஒரு சூழ்நிலை 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அடிக்குது பாரியா பாப்பா. 7 ஆண் குழந்தைகளுக்கு எப்படி வேறாவும் கொடுக்கிறாள் பாருங்கள். தக்கனென்றும் தான் இரும்பன் கரும்பன் என்றும் இரும்பன் கரும்பன் என்றும் ஈன பஞ்சதாருதனோ அப்படி 7 பேருக்கும் பேரை சுட்டி சம்பரன் சபிகரன் தார்காசுரன் 7 பேர். மறுபடி அழைக்கிறாங்க. உடனடியாக அவருடைய சன்னிதானம் மறுபடியாக கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். வடிவங்கையா மேலக்கரங்க வடிவம் 7 ஆண்களையும் பெற்றெடுத்தார்கள் அல்லவா? பாடசாலையை கொண்டு அனுப்பி வைத்தால் வாரர்கள் படித்து வருகின்றார்கள். அதாவது அப்பனிலா வட்டி மக்காயிட வசிமாறி வீசினார் வாத்தியார். சரி கோபத்தோடு வருகின்றார். ஆண்டவன் தான் தன்னுடைய அப்பனை நினைத்து ஆண்டவனுக்கு அரியதம் செய்கின்றார்கள். பார்த்த பகவான் கேட்கின்றார். என்ன அப்பா நீங்க 7 பேர் தவம் இருக்கிறீங்களே, நீங்க யார் பெற்ற மக்கள் இதற்காக தவம் இருக்கின்றீர்கள்? ஏ பகவானே, நான் சண்டத்தால் வெற்றி மாறவர்கள் நாங்கள் தான். சரி என்ன வரணும் தெரியுமா? 7 நல்ல கடலுக்கு கப்பல் இரும்பாலை கொட்டையிட்டு கொட்டையிட்டு இருந்து அரசாள வேணும். அப்படி அருக்க தலை முழக்க சூழல் வட்டு போரால் 9 சுரல் பிறக்க வேணும். ஒரு துளி உதரத்தில் ஒரு கோட்டிய சுரல் பிறக்க வேண்டும். சரி அதாவது தேவாதேவர்கள் அடிமையை கால்படுத்தினார்கள். ஆமா தேவாதேவர்கள் பகவான் நினைத்து முறைவிடும் போது பார்வர்களே இருக்க வேண்டும் என்று 7 பெண்களை பிரவேசித்தார் பகவான். 7 பெண்களை பிரவேசிக்கும் போது அதாவது 7 பெண்களும் ஓராவது புரிவர்கள் என்று கோட்டையில் வந்து சொல்லுகிற பாருங்கள்.